அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜா மேட்ரிக்ஸ். உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. போன வீடியோவில் வந்து சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். கர்னல் ஃபங்க்ஷன்னா என்ன, மேக்ஸிமம் மார்ஜின்னா என்ன, சப்போர்ட் வெக்டார்ஸ்னா என்ன, அப்புறம் ஹிஞ்ச் லாஸ்னா என்ன, எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் சப்போர்ட் வெக்டார் மெஷினை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபேஸ் ரெகனிஷனை வந்து நம்ம ஒரு சப்போர்ட் வெக்டார் மெஷின் மாடல் வச்சு எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நெட்டில் தேடிட்டு இருக்கும்போது கிடச்ச ஒரு நோட் புக் தான் இன்றைக்கி காட்டிகிட்ருக்கேன். இந்த நோட் புக்கோட யூஆர்எல் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் போய் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் நோட் புக்கு எதோட பார்ட் அப்படின்னா பைத்தன் டேட்டா சயின்ஸ் ஹேண்ட் புக் அப்படிங்கிற ஒரு புக்கோட ப்ராக்டிக்கல் கைடு. அவங்க வந்து கிட்டப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்க ஒரு ரெபாசிட்லேருந்து சுட்டது. இதை தான் நான் சுட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ள மற்ற நோட் புக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த புக்கும் ஒரு நல்ல புக்கு, ஓரேலியில் ரிலீஸ் ஆகிருக்கு. முடிஞ்சால் இதை டவுன்லோட் பண்ணி படிங்க. சரிங்களா? ஃப்ரீயாகவே கிடைக்கிது போல் இருக்கு. சாரி, இந்த ஜூபிட்டர் நோட் புக்ஸ் மட்டும் ஃப்ரீயாக கிடைக்கிது. புக்கு வந்து உங்களுக்கு காசு கொடுத்தா வாங்கணும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக வேறு எங்கேயா இருந்தாலும் எடுக்கலாம். பட் அதை நான் ஓப்பனாக இங்கே சொல்ல விரும்பலை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நோட் புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட் புக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் ரிக்ரெஷன், நைவ் பைஸ், அப்புறம் சப்போர்ட் வெக்டார் மெஷின், ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இதே நீங்களும் போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த பர்டிகுலர் நோட் புக்கை வந்து நம்ம கூகுள் கொலாபில் வந்து டேரெக்டாக எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ சப்போஸ் வெக்டார் மெஷின் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஓகே, வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். லீனியர் ரிக்ரெஷன் எடுத்துக்கலாம். இந்த நோட் புக் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி கூகுள் கொலாபில் அப்லோட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாகவே இதை வந்து நம்ம கூகுள் கொலாபில் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். என்ன ட்ரிக் அப்படின்னா, இந்த github.com இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து இந்த .com வந்து உருவிடுங்க. அந்த டாட்டையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே முன்னாடி வந்து என்ன பண்ணுங்கன்னா collab.research.google.com போட்டு ஒரு ஸ்லாஷ் அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். அடித்து என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் நோட் புக் வந்து உங்களோட கூகுள் கொலாபில் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ சோர்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். நீங்கள் கூகுள் கொலாப்லேருந்து வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ளாருக்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க, அதாவது இது பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து டெம்பரரியாக நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கோட் ஏதாவது ஆட் பண்ணி அல்லது இதில் பேராமீட்டரை மாற்றி நம்ம வந்து ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். பட் எதுவுமே உங்களுக்கு வந்து லோக்கலாக ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் இது வந்து டெம்பரரியாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதோட ஒரு காப்பியை வந்து வச்சுக்கணும் அப்படின்னா காப்பி டு டிரைவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவில் இதோட காப்பி சேவ் ஆயிரும். அல்லது ஃபைலில் போயிட்டு சேவ் காப்பி இன் டிரைவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வந்து சேவ் ஆயிரும். சப்போஸ் இங்கே ஏதாவது எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இதை க்ளோஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு, எல்லாமே லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு காப்பி வந்து கூகுள் டிரைவில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நானும் ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சேவ் பண்ணியிருக்க நோட் புக் தான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நோட் புக்கில் போயிடலாம். சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸ் வந்து இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ தான் அது, அதை போய் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? ஆல்ரைட், இப்போ வந்து தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ப்ளாட்லிப் அதை வந்து நம்ம வந்து இன்லைன் அப்படி சொல்கிறோம். அப்படின்னா வந்து உங்களுக்கு வரப்போகிற பிளாட்டிங் எல்லாமே இந்த பர்டிகுலர் நோட் புக்கில் வந்து உங்களுக்கு இன்லைனாகவே வந்துடும். சரிங்களா? பாப்பப்பில் வராது. அப்புறம் வந்து இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி, நம்பை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் மேட்ப்ளாட்லிப் ஆஸ் பிஎல்டி. ஓகே. அப்புறம் சைப்பையில் வந்து ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து சீபான் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட மேட்ப்ளாட்லிப் மாதிரி தான், ஜஸ்ட்டு நீங்கள் பிளாட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது மூணையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேட்டா செட் வந்து நம்ம வந்து சிமுலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? சிமுலேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா செட்டில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் வெக்டார் மெஷின் பற்றி உங்களுக்கு தீவிரமாக நல்லா தெரியணும் அப்படின்னா சப்போர்ட் வெக்டார் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை டைமென்ஷனல் டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அத்தனை டைமென்ஷனை வந்து நம்ம பிளாட் பண்ணி டயக்ராமில் பார்க்க முடியாது. அதனால சிம்பிளாக வந்து வெறும் ஒரு 2 டைமென்ஷனில் ஒரு டேட்டா செட்டை வந்து நம்ம சிமுலேட் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி வந்து டேட்டா செட் சிமுலேட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து SQL ஆல்ரெடி பேக்கேஜ் இருக்குது. அதில் டேட்டா செட்ஸ்னு சொல்லி சப் பேக்கேஜில் சாம்பிள் ஜென்ரேட்டர்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதில் வந்து மேக் பிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மேக் பிளாபுக்கு மேலே நீங்கள் மவுஸை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தெரியும். ஜென்ரேட் ஐசோட்ரோபிக் கிளாசியன் பிளாப்ஸ் ஃபார் கிளஸ்டரிங் அப்படின்னா
கிளஸ்டரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாப்னா உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் ஆஃப் டேட்டா சாம்பிள்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா? இது வந்து ஈவந்தோ வந்து கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன்னாலும் இதை நம்ம வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ மேக் பிளாப்ஸ் இதை ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோங்க. என் சாம்பிள்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு, எத்தனை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு சென்டர்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தீங்கன்னா 2 சென்டர் வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வெறும் கிளஸ்டரிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. இருந்தாலும் வந்து நம்ம என்ன இமேஜின் பண்ணிக்கலாம்னா இந்த சென்டரில் இருக்கிறது எல்லாம் ஒரு கிளாஸ், இந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் இன்னொரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து இதே மாதிரி ரேண்டம் செட் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகும். ஓகே. அப்புறம் கிளஸ்டர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 0.6 கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளஸ்டரில் இருக்கிற சாம்பிள்ஸுக்கான அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இதுக்கு வந்து டிவியேஷன் கம்மியாக வந்து சின்ன கிளஸ்டராக வேணும்னா இதை நீங்கள் குறைச்சிக்கலாம். அல்லது இது வந்து ஃபுல்லாக ஓவர்லாப் ஆகணும் பெரிய கிளஸ்டராக வேணும்னா இதை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்க்குள்ளே இருக்க டேட்டா வந்துடும், ஒய்க்குள்ளே இருக்க வந்து சாம்பிள் வந்துடும், கிளாஸ் வந்துடும். இந்த இடத்துல கிளாஸுங்கிறது அந்த பர்டிகுலர் சாம்பிளோட கிளஸ்டர் சென்டர், அதாவது கிளஸ்டர் எந்த கிளஸ்டரை அந்த சாம்பிள் வந்து பிலாங் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்புறம் பிஎல்டி டாட் ஸ்கேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேட்டர் பிளாட்டாக வந்து உங்களுக்கு இது வந்து பிளாட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு டைமென்ஷனை வந்து எக்ஸ்லையும் செகண்ட் டைமென்ஷனில் ஒய்லையும் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் வந்து கொடுத்துருக்கீங்க. கலர் ஈக்குவல் டு ஒய் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் இருக்கிறதே 2 கலர் தான், ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து 1. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து சைஸ் ஈக்குவல் டு 50, அப்புறம் வந்து சி மேப் ஈக்குவல் டு ஆட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்துக்குவோம். இது ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போதும் உங்களுக்கு இதே செட் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இது வந்து மாறாது. ஏன்னா இந்த இடத்துல ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து இதுலேயே நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா எப்படி ப்ளே பண்ணுங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி கொடுத்துட்டு சப்போஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து எனக்கு அதிகமாக வேணும், ஒரு வந்து 500 வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 500 கொடுத்துட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 சாம்பிள்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸோட டைமென்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 சாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ எப்படி பார்க்குறது? எக்ஸ் டாட் ஷேப்பு கமா ஒய் டாட் ஷேப்பு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 500/2 500 கமா. ஸோ 500/2ங்கிறது ஒன்றும் கிடையாது, 500 சாம்பிள்ஸ் 2 டைமென்ஷன் இன்புட், அப்புறம் வந்து 500 நம்பர்ஸ் ஃபார் அதாவது லேபிள்ஸ் எந்த கிளஸ்டர் சென்டருங்கிறது. இந்த இடத்துல ஒய்ங்கிறது ஒன்றும் கிடையாது, 0 or 1ங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ 0ங்கிறது 0th கிளஸ்டர், 1ங்கிறது ஃபஸ்ட்டு கிளஸ்டர். ஆனால் இது கிளஸ்டருக்கு இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் டேட்டா செட்டாக நம்ம வந்து பாவிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ரேண்டம் ஸ்டேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன், அப்புறம் சென்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 100 சாம்பிள் ஜென்ரேட் பண்ணிட்டு சென்டர் வந்து மேபி 5 கொடுக்கலாம். 5 கொடுத்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து 5 கிளஸ்டர் கிடைக்கும். ஸோ 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ வந்து ஒய் நீங்கள் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து 5 வேல்யூ கிடைக்கும், யூனிக் வேல்யூ. சரிங்களா? 0 1 2 3 4. சரிங்களா? 5 கிளஸ்டர் கிடச்சிருக்கு, 5 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த ரேண்டம் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த ரேண்டம் ஸ்டேட்டை எடுத்துட்டேன்னு வைங்களேன், ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா வரும். இப்போ ஒரு மாதிரி டேட்டா வந்துருக்குல்ல, இப்போ மறுபடியும் ரன் பண்ணும்போது வேறு மாதிரி வரும். இது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ரேண்டம் சீட் வேல்யூ எடுத்து அது வந்து உங்களுக்கு இந்த டேட்டா செட்டை வந்து கொடுக்குது. ஸோ ஒரே மாதிரி டேட்டா செட் வந்து உங்களுக்கு எப்போதும் வேணும் அப்படின்னா இந்த ரேண்டம் ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து ஒரே மாதிரி கொடுக்கணும். 100 கொடுத்தீங்கன்னா இப்படி வருதா, மறுபடியும் நீங்கள் வந்து சப்போஸ் இந்த இடத்துல காப்பி பண்ணி இந்த இடத்துல வேறு ஒரு இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா அப்போயும் உங்களுக்கு இதே மாதிரி டயக்ராம் வரும். சரிங்களா? இப்போ கீழே பார்த்தா அதே டயக்ராம் உங்களுக்கு மேலே வரும். ஸோ இந்த ரேண்டம் ஸ்டேட் வந்து நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த ரேண்டம் வந்து ஒரு மாடலில் ரேண்டம்னஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களோட டேட்டா செட்டில் வந்து சாம்பிள்ஸை ஷஃபிள் பண்ணும்போது உங்கள் ரேண்டம்னஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த ரேண்டம் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு உங்களோட பேராமீட்டர் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரேண்டம் ஸ்டேட் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ரேண்டம் ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ரன் பண்ண அந்த பர்டிகுலர் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த ரேண்டம் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு டாய் எக்ஸாம்பிள் மாதிரி இதை எடுத்துக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேறு இருக்குது, அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சப்போஸ் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டர் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பரவலாக கிடைக்கும். சப்போஸ் வந்து இதுக்கு வந்து 1.9 கொடுக்குறேன்னு வைங்களேன், எல்லா கிளஸ்டரும் வந்து இந்த மாதிரி பரவிடும். ஸோ ரொம்ப கம்மி கொடுக்குறீங்க, அதை வந்து 0.5
1 அந்த மாதிரி ரொம்ப கம்மி கொடுக்குறீங்கன்னா எல்லா கிளஸ்டரும் ஒரே இடத்துல வந்து அப்படியே குளிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி குரூப்பாக வந்து குளுமி கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டேட்டா செட் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு டேட்டா செட் இருக்குங்க. இந்த டேட்டா செட்டுக்கு நம்ம வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல் பண்ணுறதுனா எத்தனை லைன் வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம், இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம், இங்கே ஒரு சென்ட்ரல் லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் சொல்யூஷன்ஸை இந்த இடத்துல பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பிளாட் பண்ணுறோம்னா உங்கள் டேட்டா செட்டை பிளாட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் பிளாட் பண்ணுறோம். அது வந்து இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்க போது. இந்த இடத்துல 3 மாடல் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே வந்து லைன் கிராஃபாக பிளாட் பண்ணுறோம். அந்த 3 மாடல் வந்து பிளாட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட் மேனுவலாக தான், ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ டேட்டா வந்து இந்த -1 to 3.5 லீனியர் ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நம்பர் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சாரி, y = mx + c அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸோட நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. ஸோ சப்போஸ் உங்களோட பேராமீட்டர் m அண்டு c, அதாவது பயஸ், இது வந்து வெயிட்டு, இது வந்து பயஸ். சரிங்களா? m × x + c, புரியுதுங்களா? ஸோ இது வந்து இன்புட் x, இது வந்து அவுட்புட் y. அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணி காட்டுறோம். ஸோ எம்ங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார் m, b இன் இப்படி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். ஒவ்வொரு டைம் ஹைட்ரேட் ஆகும்போது m வேல்யூ இது, b வேல்யூ இது. சரிங்களா? m வந்து உங்களோட வெயிட்ஸ், ரொட்டேஷனு, இது வந்து உங்களோட பயஸ். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லீனியர் ரிக்ரெஷன் மாடலில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்களேன், இந்த மாடல் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் வந்து உங்களோட ஸ்லோப் வந்து 1 இருக்குது, இன்டர்செப்ட் வந்து 0.65 இருக்குது. அது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ 0 எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். 0 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது. ஸோ 0.65ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. உங்கள் மாடல் வந்து லீனியராக ஏறுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மாடல். ரெண்டாவது மாடல் வந்து 0.5, 1.6, இன்டர்செப்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல கட் ஆகுது. இது வந்து 0.5 கொடுத்துருக்கோம் ரொட்டேஷன். அப்புறம் மூணாவது மாடல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்செப்ட் இருக்குது 2.9ல், பட் ரொட்டேஷன் வந்து -2 இருக்குது, 0.2ல் இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து கோரலேஷன் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மாடல் எடுத்துக்குது. இப்போ இந்த 3 மாடலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரைனிங் சாம்பிள்ஸை வந்து அழகாக ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிருது. சரிங்களா? ஸோ 2 கிளாஸையும் தனியாக பிரிச்சிருது. ஆனால் இது 3 மாடலுமே வந்து நல்ல மாடலா அப்படின்னா அது கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ட்ரைனிங் செட்டில் உங்கள் மாடல் வந்து ஃபிட் பண்ணுது. சப்போஸ் அன்னோன் சாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு சாம்பிள் வருது அப்படின்னா உங்கள் மாடலில் எந்த மாடல் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அந்த சாம்பிள் தான் இந்த இடத்துல பிளாட் பண்ணியிருக்கோம், 0.6, 2.1. சரிங்களா? எக்ஸ்ன்னு சொல்லி பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, மேலே போயிட்டு இருக்க மாடல் வந்து இந்த எக்ஸுங்கிற சாம்பிளை வந்து எல்லோவாக கிளாஸிஃபை பண்ணும். இந்த கீழே போயிட்டு இருக்க சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் மாடல், இது வந்து எதை சொல்லும் அப்படின்னா இது வந்து ரெட்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணும். பட் இந்த நடுவில் போயிட்டு இருக்க பர்டிகுலர் மாடல் வந்து இது வந்து அகைன் ரெட்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணும். இப்போ இந்த 3ல் நம்ம எதை எடுத்துக்கிறது? இந்த 3 மாடலுமே உங்களுக்கு ட்ரைனிங் அக்யூரசி 100 தான் கொடுக்குது. ஆனால் இதில் எதை எடுத்துக்கிறது அப்படின்னா எந்த மாடல் வந்து 2 பர்டிகுலர் டேட்டா செட்டுக்கும் நடுவில் இருக்குதோ அந்த மாடல் தான் நல்ல மாடல். இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கான்செப்ட் பேர் தான் மார்ஜின். ஸோ இதே டேட்டா செட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மார்ஜினையும் வரைஞ்சிருவோம். சரிங்களா? ஸோ மார்ஜின் எப்படி வரைகிறது அப்படின்னா அதையும் மேனுவலாகவே கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ் தான். ஃபர்ஸ்ட் மாடலுக்கு வந்து மார்ஜின் வந்து 0.33, ரெண்டாவது மாடல் இந்த நடுவில் போகிற மாடலுக்கு வந்து மார்ஜின் 5.5, அப்புறம் மூணாவது உள்ளதுக்கு மார்ஜின் 0.2. இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிஎல்டியில் வந்து ஃபில் பிட்வீன் சொல்லி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து நடுவில், இது வந்து எக்ஸு, நீங்கள் ஃபில் பண்ண போகிற வேல்யூ வந்து 2 லைன், ஒன்று வந்து மேலே, இன்னொன்று வந்து கீழே. அதுக்கடையில் வந்து நீங்கள் வந்து ஆல்ஃபா 0.4ன்னு கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு 3 மாடலோட ஓவர்லேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாடலோட மார்ஜின் என்னங்கிறது தெரியும். சரிங்களா? மார்ஜின்ங்கிறது இந்த மாடலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சாம்பிளை ஒட்டி போகிற லைன் தான் அந்த மார்ஜின். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 மார்ஜினில் எந்த மார்ஜின் வந்து பெரிய மார்ஜின் அப்படின்னா இந்த 0.55 அப்படிங்கிற மார்ஜின் தான் பெரிய மார்ஜின், இதுதான் மேக்ஸிமம் மார்ஜின். ஆனால் இது வந்து நமக்கு டேரெக்டாக தெரியாது. இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டுக்கு மேக்ஸிமம் மார்ஜின் வந்து 5.5 தாங்கிறது டேரெக்டாக இந்த மாதிரி கண்ணால் பார்த்து நமக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ஹை டைமென்ஷனில் இருக்கும்.
அதனால இதே மாதிரி அப்ரோச்செல்லாம் அங்கே வந்து உட்காந்து நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் மார்ஜினை அப்டெயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம். சரிங்களா? ஸோ இப்போ இதே டேட்டா செட் வந்து எஸ்விஎம் சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சப்போர்ட் வெக்டார் மிஷின்னு எல்லாரும் வந்து ஜென்ரலாக கேட்கும்போதே எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து சப்போர்ட் வெக்டார் மிஷின்னாலே அது வந்து கிளாசிஃபிகேஷன் தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது கிடையாது. சப்போர்ட் வெக்டார் மிஷின்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு தியரி. ஓகேங்களா? அதில் வந்து கிளாசிஃபிகேஷனும் பண்ணலாம், கிளஸ்டரிங்கும் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் லேப்ல வந்து நம்ம சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? கிளஸ்டரிங் வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நானும் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரம் sklearn SVMனு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் SVCன்னு சொல்லி நான் சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மாடல் ஈக்குவல் டு SVC ஆஃப் கர்னல் ஈக்குவல் டு லீனியர் கமா C ஈக்குவல் டு e⁻−10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸில் கர்னல்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். கர்னல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு டேட்டா சப்போஸ் நான் லீனியராக இருக்குது, அதை வந்து ஒரு லீனியர் லைன் வச்சு செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கர்னல் மெத்தட் வச்சு எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஆட் பண்ணுறது வெறும் அந்த சப்போர்ட் வெக்டாருக்கு மட்டும் தான் ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தியரியில் பார்த்தோம். ஸோ டிஃபால்ட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டா வந்து லீனியராக செப்பரபிள் பண்ணுற டேட்டா இருந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வெறும் ஜஸ்ட் லீனியர் கர்னல் அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது உங்களோட மாடலோட பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லீனியராகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சிங்கிறது ஒரு உங்களோட அந்த மார்ஜின் எந்த அளவுக்கு பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணும் அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த பெனல்ட்டி. ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்கள் மார்ஜின் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபிட் பண்ணும். சரிங்களா? அது கொடுத்த அந்த பெனல்ட்டி ஹிஞ்ச் லாஸில் இதை நம்ம யூஸ் பண்ணோம். இதை வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த சி பேராமீட்டர். இது வந்து ஒரு ஹைப்பர் பேராமீட்டர். இதை வந்து நம்ம டியூன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மாடல் டிஃபைன் பண்ண பிறகு மாடல் டாட் ஃபிட் ஆஃப் x,y கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட டேட்டாவில் இந்த மாடல் வந்து ஃபிட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதை வந்து ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிங்கன்னா உங்கள் மாடல் வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ ஃபிட் ஆன பிறகு உங்கள் மாடலோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே இங்கே காட்டுது. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து கர்னல் கொடுக்காம கூட இதை நம்ம வந்து ரன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கர்னல் கொடுக்காம ரன் பண்ணிவிட்டு அப்போ கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இது வந்து ஜஸ்ட் லீனியர் டேட்டா செட்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட் கர்னல் கொடுத்து லீனியர் கர்னல் கொடுத்துட்டு லீனியர் கர்னலுக்கு அது ஒன்றும் கிடையாது, உங்களோட டாட் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ ரன் பண்ணிக்கிறோம். ரன் பண்ணிட்டா வந்துடும். சரிங்களா? ஸோ மாடல்னு சொல்லி ஒரு அந்த பர்டிகுலர் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாடல் டாட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த மாடலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ கிளாஸ் வெயிட் என்ன, கோஎஃபிஷியன்ட் என்ன, டெசிஷன் ஃபங்க்ஷன் என்ன, அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் சப்போர்ட் என் சப்போர்ட் என்ன, அப்புறம் வந்து ஸ்கோரு, செட் பேராமீட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்போர்ட் வெக்டார்ஸ், எத்தனை சப்போர்ட் வெக்டார் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன கிடைக்கிது அப்படின்னா 2,1 கிடைக்கிது. அதாவது கிளாஸ் 0க்கு 2 சப்போர்ட் வெக்டார் ஃபிட் ஆயிருக்கு, கிளாஸ் 1க்கு வந்து ஒரு சப்போர்ட் வெக்டார் வந்து ஃபிட் ஆயிருக்கு. இப்போ இந்த டேட்டா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த சப்போர்ட் வெக்டராக இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து மேபி இந்த சாம்பிள்ஸ் 2 சாம்பிள்ஸ் வந்து மேபி சப்போர்ட் வெக்டாராக இருக்கலாம். இந்த டேட்டா செட்டுக்கு மேபி இந்த பர்டிகுலர் ஒரு சாம்பிள் வந்து சப்போர்ட் வெக்டாராக இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து போட்டிருக்கோம். அப்புறம் உங்களோட எக்ஸ் அண்ட் ஒய் பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட். எக்ஸோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஏன்னா 2 தான் இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ எக்ஸோட டைமென்ஷன் வந்து 2 ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது, அதனால 2. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டாட் கோஎஃப் கொடுத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் இந்த 2 பர்டிகுலர் டைமென்ஷனோட நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிற θ1 அண்ட் θ2 அதை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களோட மாடலோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த மாடலுக்கு வந்து இன்டர்செப்ட்டும் ஒன்று இருக்கும், மாடல் டாட் இன்டர்செப்ட். ஸோ இது வந்து θ0 உங்களோட பயாஸ் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன நம்பர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாடலுக்கு இன்னொரு வெயிட்ஸும் இருக்கும். அது வந்து என்னன்னா உங்களோட சப்போர்ட் வெக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனாக நம்ம வந்து ஒவ்வொரு சாம்பிள் கூடயும் டாட் ப்ராடக்ட் போட்டு அந்த பர்டிகுலர் டைமென்ஷனையும் வந்து நம்ம வந்து டேட்டா செட்டோட ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம வந்து ஒரு வெயிட்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ தியரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
ஸோ இந்த இடத்துல வந்து ஈவன் தோ இது வந்து லீனியராக செப்பரபிள் பண்ணுற டேட்டானாலும் நம்ம என்ன பண்ணிப்போம்னா டிஃபால்ட்டாக அதில் இருக்க எல்லா சப்போர்ட் வெக்டார்ஸையும் எடுத்து அதை வந்து எக்ஸ்ட்ரா டைமென்ஷனாக ஆட் பண்ணி அந்த ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமென்ஷனுக்கும் நம்ம வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் அல்லது வெயிட்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டூயல் கோஎஃபிஷியன்ட்னு பேர். சரிங்களா, அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த டூயல் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த 3 சப்போர்ட் வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, 2+1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 சப்போர்ட் வெக்டாருக்கும் 3 கோஎஃபிஷியன்ட் வந்து டூவல் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதையும் வந்து மாடலே லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, எஸ்கேஎல்எனில் போயிட்டு எஸ்விசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷனில் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் வெக்டாராக எடுத்துக்கிட்டீங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம், அதோட இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சப்போர்ட் வெக்டார்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வெக்டாராக ஒர்க் பண்ணிச்சுங்கிறதையும் நீங்கள் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி இருக்குல்ல உங்களுக்கு, இந்த இடத்துல பாருங்களேன், மாடல் டாட் சப்போர்ட் வெக்டார்ஸ்னு அடித்தோம்னா இந்த 3 சாம்பிள்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ கிளாஸ் 0க்கு 2 சாம்பிள், அது வந்து உங்களோட இது. ஸோ இது எங்கிருந்து எடுத்துருக்கோங்கிறத பார்க்குறதுக்கு மாடல் டாட் சப்போர்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோங்க. அதோட இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 18, 25, 17. ஸோ இப்போ இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சாம்பிளை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். 18:, அதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா இந்த பர்டிகுலர் சாம்பிள் கிடைக்கும். சரிங்களா, ஸோ எந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து நம்ம வந்து சப்போர்ட் வெக்டாராக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் அதோட பர்டிகுலர் லேபிள் என்னங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். y(18) பார்த்தீங்களா, கிளாஸ் 0. இப்போ வந்து 25க்கு என்னங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுவும் கிளாஸ் 0வாக இருக்கும். ஆல்ரைட், அதுவும் கிளாஸ் 0. அதோட சப்போர்ட் வெக்டாரோட வேல்யூ, இந்த சப்போர்ட் வெக்டாருங்கிறது உங்கள் டேட்டா செட்டில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஒரு சாம்பிள் தான், அதுதான் சப்போர்ட் வெக்டார். சரிங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ கடைசி சாம்பிள் எனக்கு தெரிஞ்சு வந்து கிளாஸ் 1 அதோட சாம்பிள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இது வந்து கிளாஸ் 1 ஆல்ரெடி இருக்குது. இது வந்து உங்களோட கடைசி சாம்பிள். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, கிளாஸ் 0லேருந்து இந்த 2 சாம்பிள்ஸ் வந்து சப்போர்ட் வெக்டார், கிளாஸ் 1லேருந்து இந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து சப்போர்ட் வெக்டார். அதோட இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் மாடல் டாட் சப்போர்ட் அண்டர்ஸ்கோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் கிடைக்கும். மாடல் டாட் சப்போர்ட் வெக்டார்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஆக்சுவல் வேல்யூ, அது என்ன வெக்டாருங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு வெக்டார் கூடயும் மல்டிப்ளை பண்ண அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண அந்த இது, அதுக்கு பேர் என்னன்னா டூவல் கோஎஃபிஷியன்ட் பேர். அதை நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஈவன் தோ டேட்டா வந்து லீனியராக இருந்தாலும் சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸில் உங்கள் டேட்டா வந்து ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் சப்போர்ட் வெக்டார்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்ட்ரா டைமென்ஷனாக ஆட் பண்ணி அதுக்கும் சில வெயிட்ஸ் வந்து உங்கள் மாடல் வந்து லேர்ன் பண்ணிக்குது. சரிங்களா, ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. டூவல் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது என்னென்னா, டூவல் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த சப்போர்ட் வெக்டார் இந்த டெசிஷன் ஃபங்க்ஷன் மல்டிப்ளைடு பை தர் டார்கெட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ கோஎஃபிஷியன்ட்ங்கிறது என்னென்னா வெயிட்ஸ் அசைன் டு த ஃபீச்சர்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் இந்த ப்ரைமல் ப்ராப்ளம். இது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைமல் ப்ராப்ளம்ங்கிறாங்க. உங்களோட ஆக்சுவல் டேட்டா செட்டில் உள்ள இந்த டைமென்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் லேர்ன் பண்ணுற இந்த கோஎஃபிஷியன்ட்டு, இது வந்து ப்ரைமல் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுற இந்த டைமென்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களோட கர்னல் மெத்தட்ஸ் வச்சு, அதில் நீங்கள் ஆட் பண்ணி எடுக்கிற இந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து டூயல் கோஎஃபிஷியன்ஸ். இது வந்து ப்ரைமல் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா, ஸோ இது வந்து திஸ் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் த கேஸ் ஆஃப் லீனியர் கர்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ கோஎஃபிஷியன்ட் இஸ் அ ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி டிரைவ்டு ஃப்ரம் டூயல் கோஎஃபிஷியன்ட் அண்ட் சப்போர்ட் வெக்டார்ஸ். சரிங்களா, லீனியர் கர்னல் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்பிஎஃப் ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் அந்த கர்னலும் நம்ம ரன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எப்படி இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆல்ரைட். இப்போ வந்து நம்ம எல்லாமே தியரிட்டிக்கலாக ஜஸ்ட் இந்த நம்பராக தான் பார்த்தோம். பட் இந்த சப்போர்ட் வெக்டார்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பிளாட் பண்ணலாம்.
ப்ளஸ் இந்த டெசிஷன் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா உங்களோட மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டெசிஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிரிட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட இந்த டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா செட்டில் இருக்கிற இந்த கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2D கிரிட், இந்த டேட்டா வந்து அவங்க சிமுலேட் பண்ணியிருக்காங்க. சிமுலேட் பண்ணிட்டு அதை வந்து இன்புட்டாக நம்ம வந்து மெஷ் கிரிட், இது வந்து ஜஸ்ட் ஒரு கிரிட் மாதிரி, இதை வந்து நம்ம மாடல் டாட் டெசிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு வைங்களேன், இது வந்து என்ன பண்ணுன்னா டெசிஷன் ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு பிளாட் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல வந்து இதை ஜஸ்ட் லைனாக போட்டு நம்ம பிளாட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல y ஈக்குவல் டு mx + c அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம இந்த இடத்துல பிளாட் பண்ணோம்ல, y ஈக்குவல் டு mx + cன்னு இந்த மாதிரி பிளாட் பண்ணாமல் மாடல் டாட் டெசிஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டெசிஷன் ஃபங்க்ஷன் எப்படி உங்களுக்கு வந்து பிளாட் பண்ணுங்கிறத வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கிரிட், சரிங்களா. ஸோ இந்த ஒய் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அது பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த பவுண்டரி எப்படி பிளாட் பண்ண போகிறோம்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஸோ அது வந்து எங்கிருந்து எடுக்கிறோம்னா இந்த மெஷ் கிரிட்டோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, அப்புறம் வந்து இந்த பிங்கிறது உங்களோட டெசிஷன் ஃபங்க்ஷன் பிளாட் பண்ணுறதுக்கான அந்த லைனு, சரிங்களா. பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து லைன் ஸ்டைல் கொடுக்குறீங்க. இது வந்து உங்களோட லைன் ஸ்டைல், சரிங்களா. ஸோ இந்த டாட்டா வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின், இந்த இடத்துல வர மார்ஜின். இந்த சிங்கிள் லைனாக வரப்போகிறது பார்த்தீங்களா, இந்த சிங்கிள் லைனாக வரப்போகிறது வந்து உங்களோட ஆக்சுவல் வேல்யூ, சரிங்களா, ஆக்சுவல் மாடல். ஸோ இது வந்து உங்களோட டெசிஷன் பவுண்டரியை வந்து நீங்கள் பிளாட் பண்ணுறது. அப்புறம் சப்போர்ட் வெக்டார்ஸை இப்படி நம்ம வந்து வட்டம் போட்டு காட்டுறதுக்கு நம்ம வந்து இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கேட்டர் பிளாட்டில் வந்து எல்லா சப்போர்ட் வெக்டார்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. இது ஜஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டுக்கு ஒரு டெசிஷன் பவுண்டரி அல்லது டெசிஷன் ஃபங்க்ஷன் வந்து பிளாட் பண்ணி கொடுக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ ட்ரெயின் பண்ண மாடலில் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே எடுத்துக்கிட்ட டேட்டா செட் தான், அதில் வந்து நம்ம இதை வந்து பிளாட் பண்ணுறோம். ஸோ பிளாட் பண்ணால் உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த பர்டிகுலர் சாம்பிள் கிடச்சிருக்கு, இது வந்து இன்னொரு சாம்பிள், இது வந்து இன்னொரு சாம்பிள். இந்த 3 தான் வந்து சப்போர்ட் வெக்டார். இந்த 3 தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஆட் பண்ணுறதுக்கும் ட்ரைனிங்கை ஆப்டிமலாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கும் உதவுது. இந்த பர்டிகுலர் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் அந்த மிடில் இருக்கிற அந்த மாடலோட டெசிஷன் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள தூரம் வந்து அதிகம். இதை தான் வந்து மேக்ஸிமம் மார்ஜின் சொன்னோம், சரிங்களா. ஸோ வந்ததுலேயே இதுதான் வந்து பெஸ்ட்டான மாடல், சரிங்களா. இது வந்து மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதுதான், இது நான் டெலீட் பண்ணிடுறேன், இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா. ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லீனியர் கர்னலில் வந்து நமக்கு வந்து இந்த சின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருந்துச்சு. இந்த சிங்கிறது என்னென்னா உங்கள் மாடல் வந்து எந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்குது, உங்கள் பவுண்டரி கண்டுபிடிக்கிறதுல எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, அதை வந்து இந்த சி பர்டிகுலர் பேராமீட்டர் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே மாடலை டிஃப்ரெண்ட் சி வேல்யூ வச்சு நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ சி வேல்யூஸ் எங்கே எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஓகே இந்த இடத்துல எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா சி வேல்யூ வந்து 60ஆகவும் 120ஆகவும் எடுத்துக்க போகிறோம், சரிங்களா. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை சப்போர்ட் வெக்டார் வருது என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் வந்து இது சி வேல்யூ வந்து சின்ன வேல்யூ எடுத்துக்கலாம் 1 5 அப்படிங்கிற மாதிரி. Okay, number of classes has to be rated, it has to be 1. Oh, sorry. ஸோ இந்த இது வந்து நம்ம அதுக்காக எடுத்துக்கல. இந்த சப்போர்ட் வெக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மோஸ்ட்லி வந்து மாறாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை சொல்ல போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா சப்போஸ் வந்து
இந்த இடத்துல வந்து 60 சாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் இந்த 2 சப்போர்ட் வெக்டார் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல வந்து மேபி 120 சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் வெக்டார் தான் இருக்கும். சாரி, இது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை வந்து மாற்றி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து சியை வச்சு ப்ளே பண்ணுறது கிடையாது. சி வச்சு ப்ளே பண்ணுறது வந்து ஃபியூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சப்போஸ் வந்து 6க்கு பதிலாக 60க்கு பதிலாக மேபி வந்து ஒரு 116 120க்கு பதிலாக ஒரு 220 வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து அதிகப்படுத்தி பார்ப்போம். அப்பயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் வெக்டர்ஸ் வந்து மாற போகிறதில்ல. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வரப்போகிற அந்த டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உங்கள் மாடல் வந்து அந்தளவுக்கு பெருசாக சென்சிட்டிவிட்டி வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. சரிங்களா? ஸோ பெரிய அளவில் சென்சிட்டிவிட்டி இருக்காது. ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் மாடல் வந்து 2 டேட்டா செட்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுலேருந்து என்னென்னா, அன்சீன் சாம்பிள்ஸ் வந்தாலுமே உங்கள் சப்போர்ட் வெக்டார் மிஷின் வந்து ஓரளவுக்கு கரெக்டாகவே கிளாஸிஃபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரிங்கிறது உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? ஆனால் இதுலேருந்து இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் மாறும்போது உங்களுக்கு சப்போர்ட் வெக்டார்ஸும் மாறும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு வெறும் 10 சாம்பிள்ஸ் தான் கிரியேட் பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஒரு 50 சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது 2 தான் சப்போர்ட் வெக்டார். பட் அதே டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம வந்து ஒரு 50 சாம்பிள்ஸ் வந்து சிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்போர்ட் வெக்டார் மாறுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டேட்டா அதிகமாக இருக்கிறது பெட்டர், இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் வெக்டார் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஓரளவுக்கு மாடரேட்டான டேட்டா செட்டில். இப்போ வந்து பாருங்களேன், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 1000 5000 வச்சாலுமே உங்களோட சப்போர்ட் வெக்டார்ஸோட இந்த பொசிஷன் வந்து மாறவே இல்லை. ஸோ இந்த 2 டேட்டா செட்டுக்கு இதுதான் வந்து பர்டிகுலர் மார்ஜின், இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷனுங்கிற மாதிரி உங்கள் மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்கள் மாடல் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுதுங்கிறத பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இன்ட்ராக்டிவாக கூட பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைத்தன் நோட்புக்கில் வந்து ஐபை விட்ஜெட்ஸ்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுக்குள்ள இருக்க இந்த இன்ட்ராக்ட் அப்படின்னு போட்டு பாலிஎஸ்விஎம்ங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிளாட் பண்ண ஒரு பிளாட் எஸ்விஎம்ங்கிறது ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான். ஸோ n=10 கொடுத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர் கிடைக்கும், n=1000 கொடுத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்கள் மாடல் வந்து ஓரளவுக்கு ரூபஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கோங்க. 10 சாம்பிள்ஸ் இருக்கும்போது உங்களோட மாடல் எப்படி ஃபிட் பண்ணுது, அப்புறம் 200 சாம்பிள் இருக்கும்போது மாடல் எப்படி ஃபிட் பண்ணுது. இதிலே நீங்கள் வந்து லிஸ்ட் ஏற்றிட்டே கூட போகலாம், 1000 கூட வச்சுக்கலாம். ஸோ 10 இருக்கும்போது அப்புறம் 1000 இருக்கும்போது 1200 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. மாடலில் உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக சேஞ்ச் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் வந்து 200 தான் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து டயக்ராம் பெருசாக மாறல. ஓ ரைட். ஸோ அந்த டேட்டாலேருந்து ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து அத்தனை சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே ரைட். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கிடையாது, மேக்ஸிமம் 200 வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ 100 வரைக்கும் போகலாம், அப்புறம் வந்து 200 வரைக்கும் போகலாம், 1000லாம் கிடையாதுங்க. ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் தான் சேஞ்ச் இருக்குது, மற்றபடி உங்கள் மாடல் வந்து பெரிய லெவலில் எதுவுமே மாறல. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் 10 நம்பர்ஸோ 20 நம்பர்ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? மற்றபடி மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது தான் 200 தான். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாடல் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் செட்டப்பில் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மாடல் வந்து ஃபிட் பண்ணுறது, அதோட வெயிட்ஸு, அதோட சப்போர்ட் வெக்டார்ஸ், இதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னா ட்ரைனிங் செட்டோட குவாலிட்டி பொறுத்து. சரிங்களா? அதில் வர்ற சாம்பிள்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட சப்போர்ட் வெக்டார் இதெல்லாம் வந்து மாறும். சப்போஸ் இதே பர்டிகுலர் டேட்டா செட்டில் இந்த பர்டிகுலர் ரெட் கலர் சாம்பிள்ஸில் ஏதோ ஒன்று வந்து இந்த இடத்துல பக்கத்தில் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து உங்களோட ரேஷன் ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாக மாறிடும், உங்களோட மார்ஜினும் வந்து டோட்டலாக மாறிடும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. சப்போஸ் உங்கள் டேட்டா வந்து நான் லீனியராக இருக்குது, அதாவது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி நம்ம மாடல் வந்து ஃபிட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஜென்ரேட்டர் அந்த இதில் வந்து மேக் சர்க்கிள்ஸ்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது. பிளாப்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாஷியன்
குரூப் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து பிளாப்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங்கில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஏதாவது ஒரு கிளஸ்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து உங்கள் மாடல் வந்து எப்படி கிளஸ்டர் பண்ணுதுங்கிறதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து மேக் சர்க்கிள்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது மேலே நீங்கள் வந்து உங்களோட மவுஸரை வந்து மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகலைன்னா நீங்கள் வந்து மேக் சர்க்கிள்ஸ்னு போட்டு எஸ்கேஎல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எத்தனை சர்க்கிள்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, சர்க்குலராக டேட்டா வேணும் அப்படின்னா, சரிங்களா. ஸோ கண்டெய்னிங் ஸ்மாலர் சர்க்கிள் இன் 2D. ஓகே. ஸோ ஒரு லார்ஜர் சர்க்கிள் வந்து இருக்கணும், ஒரு ஸ்மாலர் சர்க்கிள் இருக்கணும். இது வந்து 2Dயில் இருக்கணும். ஸோ இது வந்து சிம்பிள் டாய் டேட்டா செட் டு விஷுவலைஸ் கிளஸ்டரிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். உங்கள் மாடல் வந்து இந்த மாதிரி நான்லீனியர் டேட்டாக்கு எப்படி வந்து ஃபிட் ஆகுது, எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுது, அல்லது எப்படி கிளஸ்டர் பண்ணுது, அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷனுக்கும் நிறைய இருக்குது, சரிங்களா. ரிக்ரெஷனுக்கும் இதே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, கிளாசிஃபிகேஷனுக்கும் இதே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேக் கிளாசிஃபிகேஷன். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டேட்டா செட் வந்து சிமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு, எத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள் வேணும், நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ், எத்தனை ஃபீச்சர்ஸ் வேணும், நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் ஃபீச்சர், எத்தனை ஃபீச்சர் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், எத்தனை ஃபீச்சர் வந்து ரிடண்டண்ட்டாக இருக்கணும், எத்தனை ஃபீச்சர் வந்து ரிப்படிட்டிவாக இருக்கணும். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக் ரிக்ரெஷன், இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு, நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ், இன்ஃபர்மேட்டிவ், நம்பர் ஆஃப் நான் இன்ஃபர்மேட்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு எத்தனை டார்கெட் வேணுங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஒரே ஒரு லாஸ்ட் காலம் மட்டும் தான் நம்ம டார்கெட்டாக எடுத்துப்போம் ரிக்ரெஷனுக்கு. பட் வந்து இது மாதிரி 2-3 டார்கெட் கூட நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறீங்க. ஜஸ்ட் 2D டேட்டா செட் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். 100ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு, சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து அதே லீனியர் கர்னல் வச்சுக்கிட்டு ஒரு சிம்பிள் எஸ்விசி சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன் போட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு டேஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். சப்போர்ட் வெக்டார்ஸ் வந்து நம்ம வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு டேஷன் ஃபங்க்ஷன் எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு சப்போர்ட் வெக்டார் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்கும்போது உங்கள் டேஷன் ஃபங்க்ஷன் இப்படி போகுது. உங்களோட ஒரு பர்டிகுலர் பவுண்டரி இந்த இடத்துல இருக்குது, இன்னொரு பவுண்டரி மேபி இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு கரெக்டாக விசிபிள் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டுக்கு நீங்கள் வந்து வெறுமனே லீனியர் கர்னல் போட்டிங்கன்னா உங்கள் மாடல் வந்து ஸ்டில் லீனியராக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து நான் லீனியர் கர்னல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஒரு நான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்கள் மாடல் வந்து நான் லீனியராக உங்கள் டேட்டா வந்து ஃபிட் பண்ணும், சரிங்களா. ஸோ லீனியருங்கிறது ஜஸ்ட் ஒரு டாட் ப்ராடக்ட் தான். அது வந்து உங்களுக்கு உங்களோட லீனியர்லி கிளாசிஃபையபிள் டேட்டா செட்டில் அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஈவன் அது வந்து ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணாலும் அல்லது ஏதாவது 1-2 சாம்பிள்ஸ் வந்து பக்கத்தில் இருந்தாலுமே மாற்றி இருந்தாலுமே அது வந்து ஓரளவுக்கு கிளாஸிஃபை பண்ணும். பட் இந்த மாதிரி ஒரு நான் லீனியர் டேட்டா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து வெறும் லீனியர் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது, சரிங்களா. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ட்ரூ கொடுத்து பார்ப்போம். இதில் வந்து சப்போர்ட் வெக்டார்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. கண்ட மெனிக்கு எல்லாமே சப்போர்ட் வெக்டாருங்கிற மாதிரி எடுத்துக்கிச்சு. ஸோ மாடலுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே சப்போர்ட் வெக்டாருங்கிற மாதிரி மாடலே ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ பவுண்டரிக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சப்போர்ட் வெக்டாருங்கிறது தானே நம்மளோட கணக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதாகிடுச்சு. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணும்போது உங்கள் மாடல் வந்து டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது மாடல் வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ரேண்டம் ஸ்டேட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மாடல் வந்து ஒரே மாதிரி வரும், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு ஒரு நம்பர் 42 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த பர்டிகுலர் மாடல் வந்து ரேண்டம் ஸ்டேட் 42ல் வச்சு அது வந்து இனிஷியலைஸ் ஆகும், சரிங்களா. ஓகே, அந்த இடத்துல வந்து மாடல் ரீஜென்ரேட் ஆனாலும் டேட்டா செட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் மாற்றி வருது இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துலையும் ஒரு ரேண்டம் ஸ்டேட் வந்து கொடுத்துக்கலாம். ரேண்டம் ஸ்டேட் வந்து இருக்குது, ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 42 சாரி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டேட்டா செட்டும் ஒரே மாதிரி வரும், உங்கள் மாடலும் ஒரே மாதிரி வரும், சரிங்களா. இப்போ இதை மறுபடியும் ரன் பண்ணுன்னா உங்களுக்கு அதே தான் கிடைக்கும், அதே தான் கிடைச்சிருக்கு, பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து 2 ரேண்டம்னஸ் இருக்குது. ஒன்று மாடலோட வெயிட்ஸை இனிஷியலைஸ் பண்ணுற இந்த பேராமீட்டர் ஒரு ரேண்டம்னஸ், அப்புறம் மாடல் கொடுக்குற இந்த டேட்டா செட் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாம்பிள்ஸ் வந்து ஒரு ரேண்டம்னஸ். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஒரு இது 2 நம்பர் வெவ்வேறு நம்பர் கூட கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டாண்டர்டாக ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா எப்போதுமே உங்களோட மாடல் வந்து அதே பர்டிகுலர் சாம்பிள்ஸையும் அதே பர்டிகுலர் மாடலையும் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா. ஸோ
ஸோ இதுக்கு பேர் வந்து என்னென்னா ரிசல்ட்ஸ் ப்ரொடியூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, மாடல் ரீப்ரொடியூசபிலிட்டின்னு. ஒரே மாடலை வந்து நம்ம மறுபடியும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து உதவும். சரிங்களா? ஸோ இதே ஃபங்க்ஷன் தான் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாடலை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நான்லீனியர் கர்னல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கர்னலில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஆறுங்கிறது எக்ஸ்போனன்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ்போனன்ட், அதாவது இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துட்டு அவர் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு டைமென்ஷனாக ஆட் பண்ணுறாரு. அது வந்து ஒன்றும் கிடையாது. இந்த 2D டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட x1 அண்ட் x2, அதில் இந்த ரேடியல் பேசிஸ் வேல்யூவையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூவையும், சரிங்களா, இந்த பர்டிகுலர் சாம்பிள் ஒவ்வொரு சாம்பிளுக்கான இந்த ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அது வந்து இதாக இது பண்ணியிருக்காரு. ஸோ சப்ளாட் ப்ரொஜெக்ஷன் 3Dன்னு கொடுத்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை 3Dன்னு கொடுத்தாலே இது வந்து 3Dயாக இல்லைங்க. நானும் எதோ பண்ணி பார்த்தேன், ஆனால் வந்து அது அந்தளவுக்கு 3Dயாக இல்லை. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு டைமென்ஷன் வந்து ஆறுன்னு ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு நம்பிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது பற்றி உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று சர்ச் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எஸ்விஎம்மில் 2D to 3D அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து மேபி புரியலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த இது விஷயம் தான் அங்கே நடக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நான்லீனியர் டேட்டாவில் எக்ஸ்ட்ரா ஒரு டைமென்ஷன் ஆட் பண்ணுறோம். அது வந்து அந்த சாம்பிளோட ரேடியல் பேசிஸ் வேல்யூ. ஸோ அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த மிடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படி ஆகிடுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை விளக்குறதுக்கு தான் இந்த டயக்ராம் இருந்தது. இதில் வந்து ஆறுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டைமென்ஷன் வந்து 3Dயில் வரணும். அது வர வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து வரல ஒழுங்கா. சரிங்களா? அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த பிளாட் வந்து வெறும் 2D பிளாட் மாதிரியே இருக்குது. சரிங்களா? நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தேன், கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் தான் தெரியுது. உங்களுக்கு வந்து இந்த ஆர் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணது வந்து கிடைக்கல. ஸோ இந்த ஆர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு பேர் வந்து ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன். அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு காஷியன் ஃபங்க்ஷன் மாதிரி தான். என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா இ பவர் இந்த வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? ஸோ இ பவர் சம் டிஸ்டன்ஸ் அதை கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனை ஆட் பண்ணும்போது உங்கள் டேட்டா என்ன ஆகுதுன்னா அழகாக வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுது. ஸோ அது வந்து ஒவ்வொரு சாம்பிளுக்குமே அந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாடலை வந்து ஒரு ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஃபிட் பண்ணும்போது என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஆர்பிஎஃப் கர்னல் லீனியர் கர்னல் வச்சுருந்ததுனால அது வந்து சப்போர்ட் வெக்டார்லாம் இருந்தது. ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து நான்லீனியர் டேட்டாவை அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ லீனியர் கர்னல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஈவன் தோ அது வந்து ஹை டைமென்ஷனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருந்தாலும் ஸ்டில் அதில் கிடைக்கிற மாடலோட அந்த டெசிஷன் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். பட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ரேடியல் பேசிஸோட ஃபங்க்ஷன் வந்து இ பவர் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தியரியில் பார்த்தோம். அதாவது காமா இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயருங்கிற மாதிரி பார்த்தோம். நீங்கள் ஸ்லைடில் போய் மறுபடியும் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நேச்சர் என்னன்னா நான்லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்போனன்ஷியல் அல்லது இந்த ஸ்கொயர் எடுக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு நான்லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி நான்லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும்போது உங்கள் மாடலோட பிஹேவியரும் அதோட டெசிஷன் ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நான்லீனியராக மாறும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம்னா மாடல் வந்து ஃபிட் பண்ணிடும். ஃபிட் பண்ண பிறகு இதில் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் சப்போர்ட் வெக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சப்போர்ட் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து 11 இருக்குது, செகண்ட் கிளாஸுக்கு வந்து 2 இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறது உங்களோட இந்த ரெட் கலர் கிளாஸு, அதில் வந்து 11 இருக்குது. செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து 2 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வெக்டார் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஆக்சுவல் சப்போர்ட் வெக்டார் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அப்புறம் வந்து இதில் வந்து மாடலோட இந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டூவல் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து 13 கோஎஃபிஷியன்ட் வந்து கிடைக்கும்.
சாரி, இதுலேருந்து வந்து உங்களுக்கு டாப் 3 தான் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இதுலேருந்து வந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, சப்போர்ட் வெக்டர்ஸ் அதிகம் இருந்தாலும் டாப் 3 தான் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ டூயல் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 தான் இருக்குது. அப்போ ஆக்சுவல் கோஎஃபிஷியன்ட் என்னங்கிறத பார்க்கலாம். சாரி, ஆக்சுவல் கோஎஃபிஷியன்ட் வந்து இது இருக்குது. டூயல் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 தான் இருக்குது. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இதை பற்றி எனக்கு இன்னும் கரெக்டாக ஷுவராக தெரில ஏன் வந்து 3 தான் வருதுன்னு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்போர்ட் வெக்டாருக்குமே உங்களுக்கு வந்து இந்த ரைட் சாரி இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். சிஎல்எஃப். ஆல்ரைட், சிஎல்எஃப் டாட் டூயல் கோஎஃபிஷியன்ட் போட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆல்ரைட் சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் மாடலில் எடுத்துக்கிட்டது வந்து பழைய மாடலோட கோஎஃபிஷியன்ஸ். ஆல்ரைட், எனக்கே சுற்றிடுச்சு ஒரு டைங்க. ஓகே, சிஎல்எஃப்ங்கிறது தான் இந்த பர்டிகுலர் மாடலோட பேராமீட்டர். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சப்போர்ட் வெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 11 + 1 3 இருக்குது. சாரி 13 இருக்குது. நம்பர் ஆஃப் டூயல் கோஎஃபிஷியன்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆல்ரைட், 13 தான் இருக்குது. ஸோ சிஎல்எஃப் டாட் கோஎஃபிஷியன்ட், நார்மல் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ நார்மல் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ ஆல்ரெடி அவங்க டாக்குமெண்டேஷன்லேயே ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. இந்த ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷனில் வந்து வெறும் சப்போர்ட் வெக்டர்ஸை மட்டுமே வச்சு தான் உங்களோட மாடல் வந்து ஃபிட் ஆகுது. உங்களோட ஆக்சுவல் டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மாடல் வந்து ஃபிட் ஆகலை. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எஸ்விசி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் உள்ள அந்த டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ங்கிறது உங்களோட வெயிட்ஸ் அசைன் டு த ஃபீச்சர். அது வந்து வெறும் லீனியர் இது இருக்குது பார்த்தீங்களா, லீனியர் கர்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் இந்த வெயிட்ஸ் வந்து லேர்ன் ஆகுது. ஆனால் இது நீங்கள் வந்து ஆர்பிஎஃப்ஓ அல்லது வந்து மற்ற கர்னல்ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க, நிறைய கர்னல்ஸ் இருக்குது, கர்னல் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் கர்னல் இருக்குது, ஆர்பிஎஃப் இருக்குது, சிக்மாய்டு இருக்குது, ப்ரீ கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கர்னல் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சப்போர்ட் வெக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லேர்ன் பண்ண போகிற அந்த வெயிட்ஸ் மட்டும் தான் லேர்ன் ஆகும். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லீனியர் கர்னலுக்கு மட்டும்தான் இந்த கோஎஃபிஷியன்ட் அல்லது நீங்கள் ஃபீச்சருக்கு கொடுக்குற அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ட்ரெயின் ஆகும். சப்போஸ் ஆர்பிஎஃப் அல்லது மற்ற நான் லீனியர் கர்னல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆக்சுவல் வெயிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எந்த மதிப்புமே கிடையாது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, உங்களோட எக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட 2 டைமென்ஷனு, அதுக்கு நீங்கள் வெயிட்ஸ் அல்லது பேராமீட்டர் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? அதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண போகிறதில்ல. அதுக்கு லேர்ன் பண்ணாமல் எதுக்கு லேர்ன் பண்ண போகிறோன்னா, இந்த 13 சப்போர்ட் வெக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புது டைமென்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த ஆக்சுவல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட எக்ஸில் இருக்கிற அந்த டேட்டா, எக்ஸில் இருக்க அந்த 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எதுக்கு அவங்க வந்து எடுத்துக்கல அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்டாவில் இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் இந்த 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, X1 X2, அது வந்து நான் லீனியராக இருக்கிற இந்த டேட்டாக்கு வந்து செப்பரபிலிட்டி கொடுக்கல. இந்த 2 ஃபீச்சருமே வந்து உங்களோட இந்த நான் லீனியர் டேட்டாவை வந்து கரெக்டாக செப்பரபிளாக கொடுக்க முடியல. அதனால் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் உங்கள் மாடல் வந்து நான் லீனியராக இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸே வேணான்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் வெக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட ஃபீச்சர்ஸ். நீங்கள் லேர்ன் பண்ண போகிற எஸ்விஎம் மாடலில் இதுதான் உங்களோட ஃபீச்சர்ஸ். இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு சாம்பிள் கூடயே மல்டிப்ளை பண்ணி புது டைமென்ஷனை ஆட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கோஎஃபிஷியன்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுதான் டூயல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, லீனியர் கர்னல் லீனியர் மாடலில் உங்கள் ஃபீச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் சப்போர்ட் வெக்டார்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஆனால் இந்த நான் லீனியர் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, நான் லீனியர் கர்னல்ஸ் ஆர்பிஎஃப்ல உங்கள் ஃபீச்சருக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஏன்னா உங்கள் ஃபீச்சர்ஸு அந்த ஸ்பேஸில் டேட்டாவை லீனியராக செப்பரபிள் பண்ணல. அதனால அது வந்து தேவையில்லாததுன்னு சொல்லி அவங்க தூக்கி போட்டுட்டு வெறும் சப்போர்ட் வெக்டார்ஸை மட்டுமே வச்சு அவங்க வந்து மாடல் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து வெறும்
எக்ஸ் அல்லது உங்களோட ஃபீச்சர் மட்டுமே கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து வெயிட்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் வச்சு ரன் பண்ணுற இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷினில் ஃபீச்சரே தேவையில்லை, வெறும் சப்போர்ட் வெக்டாரே போதுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் அந்த சப்போர்ட் வெக்டார் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியலாக ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இப்போ அந்த சப்போர்ட் வெக்டார் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பிளாட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு வந்து இது வந்து உங்களோட டெசிஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டெசிஷன் ஃபங்க்ஷன் வந்து இங்கே நான்லீனியராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து 13 டைமென்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க. 13 டைமென்ஷனுக்கு இந்த சப்போர்ட் வெக்டார்ஸை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த டேட்டா செட்டை. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை வந்து மறுபடியும் நீங்கள் 2Dக்கு மாற்றும் போது உங்கள் டேட்டா வந்து இந்த மாதிரி செப்பரபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் உங்கள் டெசிஷன் ஃபங்க்ஷனும் வந்து நான்லீனியராக இருக்குது. ஏன்னா இந்த டெசிஷன் ஃபங்க்ஷனுங்கிறது வெறும் 2 டைமென்ஷனல் டெசிஷன் ஃபங்க்ஷன் கிடையாது, 13 டைமென்ஷனல் டெசிஷன் ஃபங்க்ஷன். 13 சப்போர்ட் வெக்டார் ஆட் பண்ண பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட அந்த டெசிஷன் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம வந்து 2Dக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். 2Dக்கு இது எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோட பவுண்டரியையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதோட சப்போர்ட் வெக்டார்ஸையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவுட்டரில் இருக்கிற இந்த கிளாஸுக்கு சப்போர்ட் வெக்டார் வந்து 11 இருக்குது, இன்னர் கிளாஸுக்கு வந்து சப்போர்ட் வெக்டார் 2 இருக்குது. இந்த சப்போர்ட் வெக்டார்ஸ் தான் உங்களோட 2 கிளாஸையும் பிரிக்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ். சரிங்களா? இதையும் மித்த எல்லா சாம்பிள்ஸையும் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இதையும் மித்த எல்லா சாம்பிள்ஸையும் டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ சப்போர்ட் வெக்டார் மெஷின்ங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அல்காரிதம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்து சில நேரம் வந்து உங்கள் டேட்டா வந்து இந்த மாதிரி ரொம்ப அப்படியே கச்சமச்சன்னு சொல்லி ஒரு மாதிரி ஓவர்லேப் ஆகிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் மார்ஜின் வந்து ப்ரிஃபரபிளா அல்லது ஹார்ட் மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம இது பண்ண போகிறோம். இதுக்கு பேர் என்னென்னா ஹார்ட் மார்ஜின். ஹார்ட் மார்ஜின்னா இந்த மார்ஜினை தாண்டி இந்த சாம்பிளும் வராது, இந்த மார்ஜினை தாண்டி இந்த சாம்பிள்ஸும் வராது. ஆனால் ஜென்ரலாக உங்களோட 2 கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிக்னிஃபிகண்ட் ஓவர்லேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் சாம்பிள்ஸுக்கும் சிக்னிஃபிகண்ட் ஓவர்லேப் இருக்குது. இதை வந்து நீங்கள் நான் லீனியராக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு ஒரு இதுக்கு நான் லீனியர் மாடல் நீங்கள் போட்டாலும் இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தான் வரணும். சரிங்களா? இந்த ஒவ்வொரு சாம்பிளையும் போட்டு அது வந்து இது பண்ணணும். ஆனாலும் இந்த சாம்பிள்ஸ் இருக்குது வந்து பார்த்தீங்களா, இது வந்து அந்த அளவுக்கு நான் லீனியராக இல்லை, ஓரளவுக்கு லீனியராக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதே மாதிரி ஒரு ஹார்ட் மார்ஜின் கிடைக்குமா அப்படின்னா அதே மாதிரி ஹார்ட் மார்ஜின் வந்து கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு சாம்பிளையும் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு டாலரன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டாலரன்ஸ் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு என்னால் வந்து மன்னிச்சு விட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து சி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மார்ஜின் வந்து சாஃப்ட் மார்ஜினாக வேணுமா அல்லது வந்து ஹார்ட் மார்ஜினாக வேணுமாங்கிறத வந்து நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சி பேராமீட்டர் வந்து பெரிய மார்ஜின் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து ரொம்ப ஹார்டாக கிடைக்கும். ஹார்டாக கிடைக்கும்னா ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிரிக்கணுங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்படுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சி வந்து 2 வேல்யூ எடுத்துக்கிறோம், 10 + 0.1ங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ 0.1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லலை, ஓரளவுக்கு சாம்பிள்ஸ் வந்து இந்த சைட்லேருந்து வரும் அந்த சைட்லேருந்து வரும். சி = 10ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்ட்ரிக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் உங்கள் மாடல் வந்து கரெக்டாக கன்ஃபார்மாக வந்து ஒழுங்காக ஃபிட் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெனல்ட்டி கொடுக்குறீங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல ரன் பண்ணுறோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சி = 0.1 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தள்ளியே இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாஃப்ட் மார்ஜின் பேர். சாஃப்ட் மார்ஜின்னா ஈவன் தோ சில செட் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வந்தாலுமே இதுதான் வந்து உங்களோட டெசிஷன் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களோட டெசிஷன் ஃபங்க்ஷன். ஸோ சி = 10 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வர மிஸ்டேக்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா ஒரு பெனல்ட்டி கொடுக்குறீங்க. ஸோ பெனல்ட்டி கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு வந்து மார்ஜின் வந்து ஸ்ட்ரிக்டாக எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய பெனல்ட்டி கொடுக்குறீங்க. ஸோ இதை வந்து சி = 10ங்கிறத நம்ம வந்து ஹிஞ்ச் லாஸ்லேயும் நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு மார்ஜின் வந்து உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுங்கிறத இந்த பேராமீட்டர், அதாவது டெல்டா அப்படிங்கிற பேராமீட்டர் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாங்கிறத நம்ம தியரியில் பார்த்தோம். இந்த இடத்துலையும் அதே தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம மாற்ற உங்களுக்கு வந்து இந்த மார்ஜினோட வித்து வந்து உங்களுக்கு மாறும். சரிங்களா?
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வெறும் 10.1 இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து 0.1க்கு பதிலாக 0.05ங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து மார்ஜின் வந்து குறைச்சிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல மார்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல போகிறேன், 100ங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் வருது, என்னன்னு தெரியல. ஓகே, இந்த இடத்துல வந்து அது இப்படி இருக்கா? ஓகே ஓகே 0.005னாலும் உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் மார்ஜின் வந்து நீங்கள் சாஃப்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து சப்போஸ் 1ன்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் எப்படி வரும்? ஸோ 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து ஓரளவுக்கு எனக்கு வேணும், பட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வேணாம். ஸோ அதனால் வந்து சில சின்ன சின்ன சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே வந்துடும். இந்த சாம்பிள்ஸ் உள்ளே வரது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வெக்டார்ஸ், சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் சப்போர்ட் வெக்டார்ஸுக்கு மட்டும் உங்கள் மாடல் வந்து ட்ரெயின் ஆகிக்கும். புரியுதுங்களா? ஆல்ரைட். ஸோ இந்த சிங்கிறது ஒரு ஹைப்பர் பேராமீட்டர். இது வந்து மார்ஜின் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வேணுமா அல்லது மார்ஜின் வித் சம் எரர் வேணுமா, அதை வந்து நீங்கள் வந்து இதை வச்சு டிட்டர்மின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, அதுதான் உங்களோட காமா பேராமீட்டர். இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா உங்களோட ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து யூஸ் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த காமாக்குன்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ காமா இன் எஸ்விஎம்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டுட்டோரியலில் உள்ள ஒரு இமேஜ். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் காமா வந்து ஒரு சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற சாம்பிள்ஸையும் அந்த சப்போர்ட் வெக்டார்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஒவ்வொரு சாம்பிளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க சாம்பிள்ஸுக்கும் போய் சேரும். காமா வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வெறும் க்ளோஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற இந்த சாம்பிள்ஸை மட்டும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து சப்போர்ட் வெக்டராக இருக்குது அப்படின்னா இதுக்கு காமா வந்து நம்ம பெரிய வேல்யூ கொடுத்தோம்னா வெறும் இதுக்கு பக்கத்தில் இருக்க சாம்பிள்ஸுக்கு மட்டுமே இது வந்து அதிக சிமிலாரிட்டி கொடுக்கும், தூரத்தில் இருக்க சாம்பிள்ஸ்லாம் இது வந்து கண்டிக்காது. ஸோ இந்த காமா பேராமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, ஹவு ஃபார் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அ சிங்கிள் ட்ரைனிங் எக்ஸாம்பிள் ரீச்சஸ். ஒரு பர்டிகுலர் சாம்பிள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் டேட்டா செட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது தான் இந்த வேல்யூ வந்து சொல்லும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர் பேராமீட்டர். இந்த காமாவோட வேல்யூ வந்து உங்களோட இ பவர் அந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நல்லதாக பார்த்தேன், ரைட். ஸோ நல்லா பாருங்கள், காமா வந்து ஒரு பெரிய நம்பராக இருக்கும்போது அதோட ஷார்ப்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சின்ன சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே வந்து உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து முடிஞ்சிடும். காமா வந்து 0.1 இருக்கும்போது உங்களோட அந்த வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப 2 சாம்பிள் வந்து தூரமாக இருந்தாலும் அதோட ரீச்சபிலிட்டி வந்து இதாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து காமா பேராமீட்டர் என்ன எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நல்லா தெரியல அப்படின்னா ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. இது வந்து உங்கள் மாடல் வந்து எந்த அளவுக்கு ஓவர் ஃபிட் பண்ணுது அல்லது அண்டர் ஃபிட் பண்ணுதுங்கிறத வந்து இது வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து காமா வந்து 0.1, இன்னொன்று வந்து காமா வந்து 0.001. ஒன்று வந்து பெரிய நம்பர், இன்னொன்று வந்து சின்ன நம்பர். இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு 2 வேல்யூ வந்து எடுத்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது உங்கள் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் லீனியரான ஒரு டெசிஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இது ஏன் அப்படின்னா உங்களோட கர்னல் வந்து ஆர்பிஎஃப் ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இதை கொடுத்துருக்கோம். இந்த காமா பேராமீட்டர் வந்து வெறும் ஆர்பிஎஃப்க்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். ஆர்பிஎஃப்ல தான் இந்த காமா பேராமீட்டர் இருக்கும், சரிங்களா? லீனியர் கர்னலுக்கு இந்த காமா பேராமீட்டர் வந்து பொருந்தாது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து காமா வந்து அதிக நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ காமா நம்பர் வந்து பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னாங்க, காமா நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்கும்போது வெறும் க்ளோஸாக இருக்கிற சாம்பிள்ஸுக்கு மட்டும்தான் உங்களோட ரீச் வந்து இருக்கும். அதனால் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சாம்பிள்ஸும் க்ளோஸாக இருக்கிற சாம்பிள்ஸுக்கு மட்டுமே ரீச் ஆகி உங்களோட டெசிஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாக நீட்டாக வந்து இதாக இருக்குது, சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சப்போர்ட் வெக்டார்ஸும் கம்மியாக இருக்குது, உங்கள் டெசிஷன் ஃபங்க்ஷனோட பவுண்டரியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த காமா வந்து அதிகமாக இருக்குன்னா உங்கள் சாம்பிள் வந்து எல்லா சாம்பிள்ஸையும் ரீச் பண்ணலாம். உங்கள் சப்போர்ட் வெக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட மார்ஜின் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த காமா வேல்யூ பெரிய நம்பர் ஆகிடுச்சுன்னா உங்கள் மாடலில் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப சாஃப்ட் மார்ஜினாக கொடுக்கும். உங்கள் காமா வந்து ரொம்ப சின்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா உங்கள் மார்ஜின் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும்.
காமா பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா உங்கள் மார்ஜின் வந்து ரொம்ப ஹார்டாயிடும். இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து 0.01 கொடுத்துப்போம், இந்த இடத்துல வந்து 1 கொடுத்துப்போம். இப்போ வந்து உங்கள் மாடல் என்ன பண்ணுது பாருங்கள். பெரிய மார்ஜினாக இருக்கும்போது உங்கள் மாடல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இது கிளாஸிஃபை பண்ணிடுது. இந்த காமா வந்து சின்ன நம்பராக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் மாடல் வந்து ஓரளவுக்கு லீனியன்ஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சி பேராமீட்டரும் காமா பேராமீட்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ இந்த பர்டிகுலர் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து சி பேராமீட்டரை கொடுத்து நீங்கள் அதையும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள், உங்களோட காமா வேல்யூ வந்து அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் மாடல் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணுது. அப்படின்னா ஒவ்வொரு சாம்பிளும் அதுக்கு பக்கத்தில் இருக்க சாம்பிள் மட்டுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப மாடல் வந்து என்ன பண்ணுதுன்னா டேட்டா வந்து மெமரைஸ் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுதுன்னா இவென்ச்சுவலி உங்கள் டேட்டாவை வந்து ஓவர் ஃபிட் பண்ணுது. ஸோ நல்லா பாருங்கள், ரொம்ப வந்து இந்த பவுண்ட்ரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஓவர் ஃபிட்டிங் சினாரியோன்னு பேர். இந்த சினாரியோவுக்கு பேர் வந்து அண்டர் ஃபிட்டிங் சினாரியோ. ரொம்ப உங்களுக்கு வந்து லீனியன்சி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு சாம்பிள் இருக்கும்போது மார்ஜின் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால உங்கள் மாடல் வந்து மிஸ்கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் சில வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு ஹார்ட் மார்ஜின் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் மாடல் வந்து ட்ரைனிங் செட்லேயே வந்து நல்ல அக்யூரசி கொடுக்கும். பட் டெஸ்டிங் செட்டில் வந்து உங்களுக்கு அக்யூரசி வந்து கம்மியாக கொடுக்கும். ஏன்னா வந்து இது என்ன பண்ணுதுன்னா உங்கள் டேட்டா வந்து மெமரைஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த சி பேராமீட்டர் அப்புறம் இந்த காமா பேராமீட்டர் இது ரெண்டுமே வந்து ஒரு ஹைப்பர் பேராமீட்டர். இந்த மாடல் வந்து சிம்பிளாக ஃபிட் ஆகுதா அல்லது வந்து எரரோட ஃபிட் ஆகுதா, மார்ஜின் வந்து சாஃப்ட் வைக்கணுமா ஹார்ட் வைக்கணுமா, அதை வந்து நீங்கள் சி பேராமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு சாம்பிள் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் வந்து காமா பேராமீட்டர் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ காமா அதிகமாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்க சாம்பிள்ஸ் மட்டும் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். காமா கம்மியாக இருக்கும்போது எல்லா சாம்பிள்ஸுமே அஃபெக்ட் ஆகும். அஸ் எ ரிசல்ட்டாக உங்களுக்கு வந்து எல்லா சாம்பிள்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகி எல்லாமே வந்து ஒரு மாதிரி கிச்சடி மாதிரி ஆகி உங்களுக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் ஃபெக்டர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த காமா பேராமீட்டரோட இன்ஃப்ளூயன்ஸு. இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான வேல்யூ வந்து எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இதை வந்து நம்ம வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஹைப்பர் பேராமீட்டர் டியூன் பண்ணும்போது இந்த சி பேராமீட்டர் காமா பேராமீட்டர் என்ன பேராமீட்டர் வச்சோம்னா பெஸ்ட்டாக இருக்குங்கிறத மாடலே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து வெறும் சப்போர்ட் வெக்டார் மெஷினுக்கான ஒரு தியரிட்டிக்கல் ஒரு அனாலிசிஸ் தான். நீங்கள் வந்து நினைக்கலாம், எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ டீப்பாக போயிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுமா, இவ்வளோ டீப்பாக போயிட்டு நம்ம வந்து இது பண்ணுமா, எல்லாமே ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கமெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். பட்டு உண்மையிலே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டோ அல்லது வந்து ஒரு நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சில நேரம் வந்து அவுட்புட் ஒழுங்காக வரலன்னா ஏன் வரலங்கிறத வந்து உங்களால் சில நேரம் யோசிக்க முடியாது. பட் இந்த மாதிரி உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் வந்து எப்படி ப்ளே பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுன்னா எந்த பேராமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணால் எப்படி உங்களுக்கு அவுட்புட் வருங்கிறத உங்களால் வந்து மைண்டில் வந்து இமேஜின் பண்ண முடியும். வெறுமனே அந்த ஒரு மாடலை வந்து பிளாக் பாக்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாடலோட நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு அதை வச்சுக்கிட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம், வந்து அவுட்புட் இப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். வேணா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வந்து பேராமீட்டர்னு வந்து சொல்லிக்கலாம். ஆனால் யாராவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்கும்போது நம்மளால் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் டீப்பாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது, ஒரு மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து இது எஸ்விஎம்மோட முடிஞ்சு போகிறதில்ல. உங்களோட மைண்ட் வந்து வெறும் 2Dயில் மட்டும் ஒர்க் ஆகாமல் மல்டி டைமென்ஷனல் டேட்டா வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, அப்போ வந்து சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஆன்சர் தப்பாக வந்தால் கூட மேபி வந்து இப்படி நடந்துருக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜினேஷன் பவரும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து ஓரளவுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போகிறோங்கிற பேரில் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு குழப்பிடுவேன். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ இது வந்து அன்டில் திஸ் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எஸ்விஎம் மாடலோட ஒரு தியரிட்டிக்கல் இதுதான். இதுக்கப்புறம் எஸ்விஎம் மாடல் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ண போகிறோம். ஃபேஸ் ரெகக்னிஷன்ன்றது ஒரு ஃபேஸ் இருக்குது, அந்த ஃபேஸ் இமேஜ் வந்து யாரோட ஃபேஸுங்கிற மாதிரி நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ வெரி சிம்பிள் டாஸ்க். இதுக்கு வந்து இன்புட் வந்து ஒரு ஜென்ரல் இமேஜ் கொடுக்க முடியாது, ஃபேஸ் இமேஜ் தான் கொடுக்கணும். அதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற டேட்டா செட் வந்து எஸ்கேஎல்என்லேயே ஆல்ரெடி பில்டினாக இருக்கிற டேட்டா செட்டு. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா லேபிள்டு ஃபேஸஸ் இன் த வைல்டு அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து டேட்டா செட்டு. இது வந்து என்ன வச்சிருக்கு அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் கொலெக்டட் ஃபோட்டோஸ் ஆஃப் வேரியஸ் பப்ளிக் ஃபிகர்ஸ். நிறைய பப்ளிக் ஃபிகர்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸோட ஃபோட்டோஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க.
சரிங்களா. ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் கொடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் பண்ணுறோம். ஃபேஸஸ்ன்னு போட்டுட்டு மினிமம் ஃபேஸஸ் பர் பர்சன் போட்டு 60 கொடுக்குறோம். இப்படி கொடுத்தீங்கன்னா டைனமிக்லாம் வந்து மினிமம் ஒவ்வொரு பர்டிகுலர் ஆளுங்களுக்கும் 60 ஃபேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. சரிங்களா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேராமீட்டர் தான். ஃபேஸஸ் டாட் டார்கெட் நேம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உள்ள டேட்டா செட்டில் இருக்கிற அந்த ஒய் வேல்யூ, டார்கெட் வேல்யூ, கிளாஸ் வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடும். இது வந்து ஆளுங்களோட பேர். ஃபேஸஸ் டாட் இமேஜஸ் டாட் ஷேப் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜோட அல்லது உங்கள் டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டா செட்டோட ஷேப் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணிப்போம். ரன் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா உங்கள் மாடல் வந்து உங்களோட இந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க்லேருந்து எல்லா ஃபேஸ் இமேஜஸையும் வந்து டவுன்லோட் பண்ணுது. சரிங்களா. வரப்போகிற இமேஜஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் தான். சரிங்களா. என்ன பேர், LFW, லேபிள்டு ஃபேஸஸ் இன் த வைல்டு டேட்டா செட். ஸோ இது வந்து SQLN இருக்கிற ஒரு டேட்டா செட். ஸோ SQLN போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வருது பாருங்கள். ஸோ சில பப்ளிக் ஃபிகர்ஸோட உங்களுக்கு இமேஜஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம ஐயா ஜார்ஜ் புஷ் ஐயா அவர் தான் அது. ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேஸஸ் டாட் டார்கெட் நேம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அப்புறம் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க இமேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து டேட்டா வந்துடும். ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாம்பிள் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடும். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1348 சாம்பிள்ஸு. ஒவ்வொரு சாம்பிளோட ஹைட் அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா 62 பிக்சல் ஹைட்டு, 47 பிக்சல் வித்து. சரிங்களா. ஸோ வந்து இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் இமேஜ், நாட் ஸ்கொயர் இமேஜ், ரெக்டாங்குலர் இமேஜ். அது வந்து கலர் இமேஜ் கிடையாது, கிரே ஸ்கேல் இமேஜ். அதனால தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன்றுமே டைமென்ஷன் எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை. கலர் இமேஜாக இருந்துச்சுன்னா 62/47/3 இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ இந்த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து செலிப்ரிட்டிஸ் கிடையாது, இவங்கெல்லாம் பப்ளிக் ஃபிகர்ஸ். இவங்கெல்லாம் வந்து இதில் இருந்தவங்க. ஏரியல் ஷாரோன் இவரெல்லாம் வந்து யூஎஸில் வந்து இதாக இருந்தவர். இவர் காலின் பவருங்கிறது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார். அப்புறம் டானல்ட் ரம்ஸ்ஃபெல்டுங்கிறவரும் மேபி ஏதோ ஒரு நேஷன். அப்புறம் வந்து ஜெரார்டு ஷோடங்கிறவர் வந்து ஜெர்மனியில் உள்ளவர். அப்புறம் ஹியூகோ சேவர்ஸுங்கிறது வெனிஷுலாவில் உள்ளவர். இந்த ஜுனி சிராவ் கொய்சுமிங்கிறவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் லீடரு. டோனி பிளேர் வந்து ஒரு UK லீடர். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? இந்த லேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். சரிங்களா. ஸோ நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஃபேஸஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுலேருந்து ஜஸ்ட் சின்ன ஒரு சம் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஜஸ்ட் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு சப்ளாட் 3/5 கொடுத்து அதுக்குள்ளாருக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபேஸ் இமேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 இமேஜஸ் 3x5 15 இமேஜஸ் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ CMAP போன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கிரேன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ கிரேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே ஸ்கேல் வேல்யூ வரும். GRAY கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்மளால் ஜார்ஜ் புஷ், இது வந்து காலின் பவல், அப்புறம் ஒருத்தர் இருக்கார், ஏரியல் ஷாரன் ஒருத்தர் இருக்கார். ஸோ எல்லாரோட ஃபேஸஸும் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா. ஓகே. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து SVM வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1348 சாம்பிள்ஸு. ஒவ்வொரு டேட்டா சாம்பிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 62/47. இப்போ இந்த 62/47 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஒரு பெரிய நம்பர் வரும். ஸோ எவ்வளோ வருதுன்னா 2914 வருது. சரிங்களா. ஸோ நியர்லி வந்து 3000 பிக்சல் வருது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த 3000 பிக்சலை வந்து நம்ம வந்து இன்புட் ஃபீச்சராக கொடுத்தோம்னு வைங்களேன், மாடல் வந்து ரொம்ப திணறும். அதோட ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை நீங்கள் வந்து இமேஜாக உங்களோட மாடலில் கொடுக்க முடியாது. டீப் லேர்னிங்கில் CNNல வேணால் இமேஜாக நம்ம கொடுத்தோம்னா அது வந்து கன்வல்யூஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். பட் மெஷின் லேர்னிங்கில் வந்து உங்கள் இமேஜை வந்து நீங்கள் இமேஜாக கொடுத்தோம்னா அது வந்து எடுத்துக்காது. ஸோ 1 டைமென்ஷனல் வெக்டாராக நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ ஃப்ளாட்டன் பண்ணும்போது 2914 பிக்சல்ஸ் வருது. சரிங்களா. இப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட மாடலோட இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2914 வெயிட்ஸை வந்து அது வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரபிள்சமான ஒரு விஷயம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் இருக்குது.
அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா இந்த இமேஜஸ்லேருந்து முக்கியமான சில 150 ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுங்கிறது இந்த ஹை டைமென்ஷனல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, 3000 டைமென்ஷனல் டேட்டா, இதை வந்து வேற ஒரு டைமென்ஷனில் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். லோவர் டைமென்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த லோவர் டைமென்ஷனில் இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி டைமென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 3000 வந்து 150 ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. சரிங்களா? டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்விடி, பிசிஏ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அதில் பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு மெத்தட் இருக்குது. இதை பற்றி ஃபியூச்சரில் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. ஸோ இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹை டைமென்ஷனல் டேட்டா வந்து என்ன பண்ணுன்னா வேற ஒரு டைமென்ஷனில் லோ டைமென்ஷனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த லோ டைமென்ஷன்லேயே நீங்கள் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸையும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நினச்சிக்கோங்க. இது எப்படி டீட்டெயிலாக ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபியூச்சரில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா ஈக்குவல் டு என்பி டாட் அரே டாட் ஃபேஸஸ் டாட் டார்கெட். சரிங்களா? ஸோ டேட்டாவை இதில் எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு டேட்டா, ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு இது வந்து உங்களோட டார்கெட். சரிங்களா? ஸோ டார்கெட்டில் என்ன இருக்கும், நல்லா பிரிண்ட் பண்ணி பாருங்கள். டார்கெட்டில் என்ன இருக்குன்னா வெறும் லேபிள் மட்டும் தான் இருக்கும். 1 3 3 7 5 அந்த மாதிரி லேபிள் தான் இருக்குது. இது என்ன லேபிள் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லேபிள் 1 3 7 5. சரிங்களா? ஸோ 1 இருந்துச்சுன்னா அது வந்து ஏரியல் ஷாரன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டா செட்டில் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் பீப்புளுக்கும் எத்தனை இமேஜஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? யூனிக் கவுண்ட்ஸ் என்பி டாட் யூனிக் ஆஃப் டேட்டான்னு கொடுத்து நீங்கள் வந்து இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேட்டா செட்டில் இருக்கிற இந்த யூனிக்கான வேல்யூஸோட கவுண்ட்ஸை வந்து இதை எடுத்து கொடுக்கும். அப்படி எடுத்து கொடுக்கும்போது ஜீரோங்கிறதும் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒன்றுன்னா அது வந்து யாரை குறிக்குதுன்னா காலின் பவலை குறிக்குது. சரிங்களா? அப்புறம் வந்து ஜீரோன்னா ஏரியல் ஷாரனை குறிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன இதில் அப்படின்னா ஜீரோங்கிற கிளாஸுக்கு 77 சாம்பிள், 1ங்கிற கிளாஸுக்கு வந்து 236 சாம்பிள், 3ங்கிற இந்த கிளாஸுக்கு வந்து 530 சாம்பிள், அப்புறம் வந்து 6ங்கிற கிளாஸுக்கு வந்து 200 சாம்பிள், அப்புறம் வந்து கடைசியில் இருக்கவருக்கு வந்து 144 சாம்பிள் இருக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா உங்கள் டேட்டா செட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஸோ ஒரு சில செட் ஆஃப் சாம்பிளுக்கு வந்து வெறும் 60 தான் இருக்குது, இன்னொரு சில செட் ஆஃப் சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 கிட்ட இருக்குது, சிலதெல்லாம் வந்து 500 இருக்குது. ஸோ 6 9 54. ஸோ கிட்டத்தட்ட 9 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் டேட்டா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு சாம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் மாடல் வந்து இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கே ஃபேவராக ஆன்சர் வந்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து எப்படி நம்ம வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் ஒரு டேட்டா செட்டில் வந்து 1000 இமேஜ் இருக்குது, அதில் வந்து 950 இமேஜஸ் வந்து கேட் இமேஜ் இருக்குது, அப்புறம் வந்து வெறும் 50 இமேஜஸ் வந்து டாக் இமேஜ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த மாடல் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது மாடல் வந்து எதுக்கு ஃபிட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அதிகமாக சாம்பிள் இருக்குது அந்த கிளாஸுக்கு தான் ஃபிட் பண்ணும், ஏன்னா அதுக்கு தான் வந்து நம்பர் அதிகமாக இருக்குது. ஸோ புதுசாக வர டேட்டா செட்லையும் அது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கேட்டுங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணி விட்டுரும். அப்போ புதுசாக ஒரு டேட்டா செட்டில் வந்து ஒரு 100 சாம்பிள் இருக்குன்னு வைங்களேன், உங்கள் மாடல் வந்து எல்லாத்தையும் கேட்டுன்னு அது கிளாஸிஃபை பண்ணிடுச்சுன்னா அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 95 சாம்பிள் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து 95% மாதிரி வந்துடும். ஆனால் ஃபியூச்சரில் வர டேட்டாவில் இந்த கேட்டும் டாகும் இந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குமானா அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது. மேபி 50 கேட்ஸ் 50 டாக் வந்திருக்கலாம். இப்போ அதில் போயிட்டு நம்ம வந்து எல்லாமே கேட்டுன்னு சொன்னோம்னா உங்களோட அக்யூரசி வந்து என்ன ஆகும்னா வெறும் 50% தான் வந்து வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இம்பேலன்ஸ் டேட்டா செட்டோட ப்ராப்ளமு. இந்த மாதிரி இம்பேலன்ஸ் டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு SQL ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா உங்கள் மாடல் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது கிளாஸ் வெயிட் ஈக்குவல் டு பேலன்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கிளாஸ் வெயிட்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அது சரி பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இதை பற்றி நல்லா தெரியணும் அப்படின்னா இதில் போய் பாருங்கள். பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ் டு த கிளாஸ் ஃப்ரீக்வன்சிஸ் இந்த இன்புட் டேட்டா. இன்புட் டேட்டாவில் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரியே இது வந்து இன்வெர்ஸ்லாக வந்து
மாடல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறது. மேனுவலாக கொடுக்குறனாலும் அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மேனுவலாக நீங்கள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த டிக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா நீங்களே வந்து மேனுவலாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குது, இது வந்து நம்ம இம்பேலன்ஸ்டாக இருக்குது, இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து மாடல் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எஸ்விஎம்லேருந்து எஸ்விசி இம்போர்ட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பிசிஏங்கிற இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அல்லது டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கு இந்த எஸ்கேலரில் டீகம்போஷன் சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து பிசிஏவை இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க ஆஸ் ரேண்டமைஸ்டு பிசிஏ. சரிங்களா? பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரம் எஸ்கேலன் பைப்லைன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் மேக் பைப்லைன்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டு எடுத்து அதை வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம், அதுவும் ஒரு எஸ்கேலன் பேக்கேஜ். அதில் ஒரு மாடல் பில்ட் பண்ணுறோம், அதுவும் ஒரு எஸ்கேலன் பேக்கேஜ். அப்படின்னா இதை ஒன்றையும் வந்து நம்ம எடுத்து இன்னொன்றுக்கு இன்புட்டாக கொடுக்காம பைப்லைன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா டைரெக்டாகவே இந்த பைப்லைனில் உங்களோட ப்ரீ ப்ராசஸிங்கும் உங்களோட கிளாசிஃபிகேஷனும் அப்படியே வரிசையாக வந்து செட் ஆயிரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உங்களோட இன்புட் ஃபீச்சர்ஸை நீங்கள் பிசிஏல கொடுத்து அதில் வந்து 150 டைமென்ஷனை எடுத்து அந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ட் பண்ண அந்த 150 டைமென்ஷனில் ப்ரொஜெக்ட் ஆன உங்களோட அந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எஸ்விஎம்மில் கொடுத்து அதில் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பைப்லைன் பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு ஃபியூச்சர் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டேட்டா செட் வந்து இன்புட்டும் அப்புறம் வந்து டார்கெட்டும் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ட்ரைனிங் செட்டாகவும் டெஸ்டிங் செட்டாகவும் பிரிக்கணும். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் செட்டும் டெஸ்டிங் செட்டும் உங்களுக்கு தனித்தனியாக பிரிந்துடும். ஸோ இதில் வந்து இது வந்து உங்களோட எக்ஸு, இது வந்து உங்களோட இமேஜஸ்ஸு, இது வந்து உங்களோட டார்கெட். சரிங்களா? அதை கொடுத்துட்டிங்கன்னா ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 42 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷஃப்லிங் வந்து 42ங்கிற ஷேடை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேண்டம் ஷஃப்லிங் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் இதே டேட்டா செட்டை ரீஜென்ரேட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த ரேண்டம் சீடு 42 வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த ரேண்டம் ஷஃப்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து உங்களுக்கு வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லைனையும் வந்து ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிவிட்டு இந்த எல்லாத்தோட ஷேப் வந்து நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ட்ரைனிங்கோட ஷேப் என்ன, அப்புறம் டெஸ்டிங்கோட ஷேப் என்ன, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கிச்சு மாடல் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து 1111 ட்ரைனிங் சாம்பிள்ஸும் 337 டெஸ்டிங் சாம்பிள்ஸும் எடுத்துக்கிச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ வரும் அப்படின்னா, எத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள் இருக்குது, 1348. ஸோ 1011 அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 75. ஸோ 75% வந்து உங்களுக்கு ட்ரைனிங்க்கும் 25% வந்து டெஸ்டிங்க்கும் உங்களுக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு சாம்பிளோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2914. இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட 62 × 47. ஸோ 2914. அதுதான் உங்களோட ட்ரைனிங் செட்டோட ஃபீச்சர்ஸ். இதை வந்து நம்ம வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ட் பண்ணி அதை வந்து 150 ஃபீச்சர்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுதான் உங்கள் பிசியில் நடக்க போகுது. இது வந்து உங்களோட டார்கெட். எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு லேபிள் தான், அது வந்து மல்டி கிளாஸ் லேபிள். சரிங்களா? அதை வந்து உங்களோட எஸ்விசி மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். ஸோ இதுதான் உங்களோட டேட்டா செட். இப்போ வந்து நம்ம வந்து மாடல் வந்து ரன் பண்ணணும். மாடல் ரன் பண்ணும்போது இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த லீனியர் உங்களோட ஆர்பிஎஃப் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன், அதில் என்ன சி பேராமீட்டர் என்ன காமா பேராமீட்டர் கொடுக்குறதுங்கிறது நமக்கு தெரியல. இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து மேனுவலாக தான் நம்ம டியூன் பண்ணணும். பட் மேனுவலாக டியூன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக டியூன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, கிரிட் சர்ச் சிவி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மாடல் செலெக்ஷனில். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த ஹைப்பர் பேராமீட்டர் வந்து ப்ராப்பரான ஹைப்பர் பேராமீட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கிரிட் சர்ச்சுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த 2 ஹைப்பர் பேராமீட்டரையும் எடுத்து அதை வந்து நம்ம வந்து ஒரு 2D கிரிட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். 2D கிரிட்டில் வந்து
0.001 0.005 0.01 0.005. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் வேல்யூக்கும் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ சி வேல்யூ வந்து இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வித் ஆல் தீஸ் நம்பர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 4 வேல்யூ கிடைக்கும். சி வேல்யூ வந்து 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ஒரு டைம் செக் பண்ணுவோம். சி வேல்யூ ஈக்குவல் டு 5, காமா ஈக்குவல் டு 0.0001. சி வேல்யூ ஈக்குவல் டு 5, காமா வேல்யூ வந்து 0.0005. சி வேல்யூ வந்து 5, காமா வேல்யூ வந்து 0.001. அதே மாதிரி சி வேல்யூ 5, காமா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.005. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காம்பினேஷனாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து பர்முடேஷன் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ எத்தனை பர்முடேஷன் வரும்னா 4 × 4 16 பர்முடேஷன் வரும். சரிங்களா? ஸோ அந்த 16 காம்பினேஷனையும் அதை ரன் பண்ணிவிட்டு எந்த காம்பினேஷனில் உங்கள் மாடல் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு பேர் என்னென்னா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் அல்லது ஹைப்பர் பேராமீட்டர் சர்ச்சிங்னு பேர். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிரிட்டில் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கை பற்றி ஃபியூச்சரில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து இதை ஜஸ்ட் இந்த ஹைப்பர் பேராமீட்டரில் எந்த பேராமீட்டர் செட்டப் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான செட்டப் அல்லது நல்ல செட்டப்ங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்ல போகுது. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த மாடல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பேராமீட்டர் கிரிட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கிரிட் சர்ச் சிவி ஈக்குவல் டு மாடல் கம்மா பேராமீட்டர் கிரிட்னு கொடுத்துக்கிறோம். இங்கே இடத்துல வந்து மாடல் இருக்குது. இந்த மாடல்ங்கிறது உங்களோட இந்த பைப்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட மாடல். ஃபஸ்ட்டு பிசிஏ ரன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சப்போர்ட் வெக்டர் கிளாசிஃபிகேஷனை ரன் பண்ணுறோம். மாடல் வந்து உங்களோட ஆர்பிஎஃப். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஹைப்பர் பேராமீட்டர் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கே ஹைப்பர் பேராமீட்டர்னு பேருனா இது வந்து உங்களோட நார்மல் பேராமீட்டர்ஸ், உங்களோட மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் θ1 θ2 இந்த மாதிரி இருக்கிற நார்மல் பேராமீட்டர்ஸை டியூன் பண்ணுறதுக்கான பாஸ் பேராமீட்டர் தான் இந்த ஹைப்பர் பேராமீட்டர். இதை மாற்றினீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். சரிங்களா? உங்கள் மாடலோட பிஹேவியரை மாற்றுறதுக்கான பேராமீட்டர்ஸ் தான் வந்து ஹைப்பர் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா? இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம கையில் இருக்குது. ஆனால் ஹைப்பர் பேராமீட்டர் நம்ம கையில் இருந்தாலும் நார்மல் பேராமீட்டர் பார்த்தீங்களா, உங்களோட இந்த θ1 θ0 θ2 θ4 இந்த மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ஸ், டூயல் கோஎஃபிஷியன்ஸ், அப்புறம் வந்து உங்களோட இன்டர்செப்ட், இந்த வெயிட்ஸ் அண்ட் பயஸ், இந்த பேராமீட்டர்லாம் வந்து நம்ம கையில் இல்லை. இதெல்லாம் வந்து மாடல் கையில் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக டியூன் பண்ணால் தான் அது வந்து டியூன் ஆகும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரிட்டை தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த கிரிட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு பாசிபிள் காம்பினேஷனும் அது வந்து ட்ரெயின் ஆகும். ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் செட்டை கொடுக்குறோம், எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின். ஃபிட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கிரிட் டாட் பெஸ்ட் பேரம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் பேராமீட்டர் செட்டப் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணுறோம் மாடலை பண்ணிவிட்டு இந்த பெஸ்ட் பேராமீட்டர் செட்டப்பை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் டைம் எடுக்கும் அப்படின்னா இந்த மாடல் வந்து ஒரு தடவை ரன் ஆக போகிறதுல 16 தடவை எல்லா காம்பினேஷனையும் ரன் ஆக போகுது. ஜென்ரலாக இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் கிரிட் சர்ச் சிவி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எங்கே ப்ரிஃபர் பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காம்பினேஷன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி இப்போ சிலேயே வந்து ஒரு 10 இருக்குது, அப்புறம் காமாவில் வந்து ஒரு 10 இருக்குது, அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு பேராமீட்டர் வந்து ஒரு 10 இருக்குன்னு வைங்களேன். 10 × 10 100 100 × 10 1000. ஸோ 1000 காம்பினேஷன்ஸ் வந்து அது வந்து பெர்மூட் பண்ணி பார்க்கும். சரிங்களா? ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து ரேண்டமைஸ்டு சர்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாடல் செலெக்ஷன் சொல்லி இந்த பர்டிகுலர் பேஜ் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் பேராமீட்டர் ஆப்டிமைசரில் போய் பார்த்தீங்கன்னா கிரிட் சர்ச் சிவி, பேராமீட்டர் கிரிட், அப்புறம் வந்து ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பேராமீட்டரை டியூன் பண்ணி கரெக்டான பேராமீட்டர் செட்டப்பும் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ மாடல் பேராமீட்டர் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு, மாடலும் ரன் ஆகிடுச்சு. ரன் ஆன மாடல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. பேராமீட்டர் கிரிட் என்ன எடுத்துக்கிட்டோங்கிறது உங்களுக்கு வருது. ஸோ காமாவில் என்ன பேராமீட்டர் கிரிட் எடுத்துக்கிட்டோங்க வருது. இப்போ இதில் பெஸ்ட் பேராமீட்டர் செட்டப் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோன்னா பிரிண்ட் ஆஃப் கிரிட் ஆஃப் பெஸ்ட் பேராமீட்டர் இது கொடுத்தீங்கன்னா சி வேல்யூ நீங்கள் கொடுக்க போகிற அந்த பெனல்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சி வேல்யூ வந்து 10. அப்புறம் வந்து உங்களோட ஆர்பிஎஃப் கர்னலில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற காமா வேல்யூ வந்து 0.01. அதுதான் பெஸ்ட் பேராமீட்டருங்கிற மாதிரி உங்கள் மாடல் வந்து உங்களுக்கு சொல்லிடுது. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்டிங் செட்டில் இந்த மாடலை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து பெஸ்ட் எஸ்டிமேட்டரை நம்ம எடுக்க போகிறோம். எஸ்டிமேட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட மாடல். ஸோ கிரிட் டாட் பெஸ்ட் எஸ்டிமேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மாடல் கிடச்சிரும். அந்த மாடலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடல் டாட் ப்ரெடிக்ட் கொடுத்தோம்னா டெஸ்டிங் செட்டில் அதோட ப்ரெடிக்ஷன் வரும். ஸோ இதையும் ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிவிட்டு இப்போ மாடலை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா மாடலுக்குள்ளே இருக்க என்ன இருக்குன்னா அந்த பைப்லைன் தான் இருக்கும் ஸ்டில். ஸோ அந்த பைப்லைனில் பார்த்தீங்கன்னா பிசிஏ இருக்கும். பிசிஏ ரன் பண்ண பிறகு நீங்கள் பண்ண போகிறது வந்து எஸ்விசி, சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மாடல் கிடையாது, இது வந்து ஒரு பைப்லைன்.
ஸோ இப்போ வந்து ஒய் ஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிட் பண்ண டெஸ்டிங் செட்டில் இருக்கிற சாம்பிள்ஸோட அவுட்புட். சரிங்களா, அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு லுக் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு சாம்பிளுக்கும் அது ஏதோ ஒரு லேபிள் கொடுத்துருக்கு. இதில் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது அல்லது எவ்வளோ மிஸ்டேக் வந்திருக்குங்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து அக்யூரசி ஸ்கோர் இருக்குது, எஸ்கேஎல் மெட்ரிக்ஸ். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி ஸ்கோர் வந்துடும். அக்யூரசி பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் செட்டில் உங்களுக்கு வந்து 84% உங்களுக்கு வந்து அக்யூரசி இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து 84% அக்யூரசி வந்து உங்களுக்கு டெஸ்டிங் செட்டில் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இது வந்து கம்மி தான், இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெஸ்டிங் செட்டில் நம்ம ரன் பண்ண பார்த்தீங்களா, அதில் ஜஸ்ட் ஒரு 24 இமேஜஸ் எடுத்து நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். பிளாட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஃபிட்னஸ், அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்ட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கலர் வந்து பிளாக்ல கொடுக்க போகிறீங்க இந்த ஃபாண்ட்டு, இல்லைனா கலர் வந்து ரெட்டில் கொடுக்க போகிறீங்க. அதெல்லாம் வந்து மிஸ்கிளாஸிஃபை ஆனது. சரிங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கலர் வந்து பிளாக்கு இஃப் அந்த பர்டிகுலர் டார்கெட் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா, இல்லைனா ரெட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் உள்ள கலர் வந்து இந்த இதிலே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடத்துல என்ன வருதுன்னா 24 நம்பர்ஸ் உங்களுக்கு சிமுலேட் ஆகும். சரிங்களா, ஃபஸ்ட்டு 24 நம்பர்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. இந்த பிளேருங்கிறது மட்டும் உங்களுக்கு தப்பாக ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ஐயா ஜார்ஜ் புஷ் ஐயா, அவரை வந்து டோனி பிளேருங்கிற மாதிரி உங்கள் மாடல் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து பிளேர். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரெசிஷன், ரீகால், எஃப் ஸ்கோர், அப்புறம் வந்து அக்யூரசி இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு வந்து நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா, எந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு அல்லது எந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ப்ரெசிஷன் அதிகமாக இருக்குது, ரீகால் அதிகமாக இருக்குது, அப்புறம் எஃப் ஸ்கோர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட ஓவரால் அக்யூரசி இங்கே வந்து 85%. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஜுனிச்சிரோ கோய்சுமி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. எல்லா இமேஜஸையும் அவர் வந்து கவர் பண்ணியாச்சு, ஏன்னா அது ரீகாலு. பட்டு ஜுனிச்சிரோ கோய்சுமின்னு நம்ம சொன்னதில் வந்து 92% தான் வந்து ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ அதனால் அவரோட F1 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் வந்து கரெக்டாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ யாருக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 69 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் ஷேரோன் அப்படிங்கிற அந்த பாலிட்டிஷியன் தான் வந்து கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் ஆகலை. ஸோ மீதி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ப்ரிடிக்ட் ஆகிருக்கு. இவருக்கு மட்டும் நிறைய மிஸ்டேக் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக ஏதாவது ஒன்று அனாலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து தெரியும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அதை வந்து என்னென்ன மாதிரி வந்து மிஸ்டேக் நடந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் மேட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த சிபான் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கேஜில் ஹீட் மேப்பில் நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இந்த டிக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிக் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பர்டிகுலர் வேல்யூக்கும் என்ன வேணும், என்ன லேபிள் கொடுக்குறதுங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபேஸஸ் டாட் டார்கெட் நேம் அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரெடிக்டட் லேபிள், இதெல்லாம் வந்து ஆக்சுவல் லேபிள். சரிங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கிடைக்கும். இதையும் நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, ப்ரெடிக்டட் லேபிள் வந்து ஏரல் ஷேரான், ஆக்சுவல் லேபிள் வந்து 11 இருக்குது. ப்ரெடிக்டட் வந்து ஏரியல் ஷேரான், 2 இமேஜ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பட் வந்து அது வந்து ஆக்சுவலாக காலின் பவலோடுது. ஸோ அதே மாதிரி ஏரியல் ஷேரான்கிறவர் வந்து 2 இது வந்து நம்ம வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஜார்ஜ் புஷ்ன்றவரை வந்து தப்பாக ஏரியல் ஷேரான்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலின் பவல்னு சொல்லி நம்ம வந்து 11 இமேஜை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அது ஆனால் அது வந்து ஜார்ஜ் புஷ்ஷோட இமேஜ். ஜார்ஜ் புஷ்ஷை காலின் பவல்னு சொல்லி மாடல் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து எந்த சாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, என்னவா தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணும்போது thousands ஆஃப் கிளாஸ் இருக்கும். அப்போ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தராட்டினாலும் எந்தெந்த கிளாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தப்பாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணிடலாம். சப்போஸ் யாராவது ஒருத்தரோட இமேஜ் வந்து மற்றவங்கிற மாதிரி அது வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சுன்னா
அதை வந்து எப்படி நம்ம டியூன் பண்ணுறதுங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காலின் பவல்னு ப்ரெடிக்ட் பண்ண 11 இமேஜ் வந்து ஜார்ஜ் புஷ்ஷோடது. அப்படின்னா ஜார்ஜ் புஷ் வந்து அவரோட இமேஜ் வந்து சில இமேஜ் வந்து காலின் பவல் மாதிரி இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் ரீசன். காலின் பவல்னா யாருங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காலின் பவல்ங்கிறது ஒரு அமெரிக்கன் பொலிட்டிஷியன். அவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக வந்து 2001 to 2005 இருந்தார். அவரோட இமேஜ் பார்க்கலாம். இதுதான் அவரோட இமேஜ். இவர் ஆக்சுவலாக நம்ப மாட்டீங்க, இவர் வந்து ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். பட் பார்க்க நல்லா வெள்ளையாக இருப்பார். சரிங்களா? ஸோ பார்க்க கருப்பாக வெள்ளையாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர். பை பர்த் வந்து இவர் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். சரிங்களா? ஆனால் பார்க்க நல்லா வெள்ளையாக இருப்பார். இவரை வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இவர் வந்து பார்க்குறதுக்கும் வெள்ளையாக இருக்கார், பண்ணுற வேலையும் வந்து ஒயிட் பீப்புள் மாதிரி பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க இவரை. இவரோட ஃபேஸும் ஜார்ஜ் புஷ்ஷோட ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாடல் நினச்சிக்கிச்சு. சரிங்களா? இந்த ஜார்ஜ் புஷ் யாருன்னா, இவர் வந்து ஹெச்டபிள்யூ புஷ். இவர் வந்து ஜார்ஜ் புஷ்ஷோட அப்பா, ஜார்ஜ் புஷ் சீனியர். சரிங்களா? இந்த ஜார்ஜ் புஷ் தான் ஜார்ஜ் புஷ் ஜூனியர், நம்மளாம் பார்த்த ஜார்ஜ் புஷ், யூஎஸ் பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ இவரோட இமேஜ் 11 இமேஜ் வந்து என்ன நினச்சிக்கிச்சுன்னா, மாடல் வந்து இது காலின் பவல் அப்படிங்கிற மாதிரி அது வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஜார்ஜ் புஷ்ஷோட சில இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் வந்து காலின் பவல்னு சொல்லி மாடல் நினச்சிக்கிச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான மீனிங். இப்போ இந்த 2 கிளாஸுக்கான இன்டர் சிமிலாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சிமிலாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் இது வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆகலை, சில மிஸ்டேக்ஸ் வந்து வந்திருக்கு. இதில் யாரை வந்து கரெக்டாக மாடல் வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுனிச்சிரோ கொய்சுமி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இவரோட கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நல்லா. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஜுனிச்சிரோ கொய்சுமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜப்பானீஸ் ஆள். சாரி, ஜுனிச்சிரோ. இவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்ட்னு தெரியல. இவரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதில் இருக்க இவங்களோட ஃபேஸ் மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் யாருன்னா ஒயிட் பீப்புள். இவங்களோட ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஷேப்பே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். கொய்சுமியோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு ஜப்பானீஸுங்கிறதுனால ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவுக்கு மாறி இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ், ஒரு காலின் பவல், இவங்களோட முகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பீப்புளுங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் ஜாப்பனீஸாக இருக்கிறதுனால இவர் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு. இதில் வந்து மிஸ்டேக்ஸ் அதிகம் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோனி பிளேர், அவரோட ஃபேஷியல் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யூனிக்காக இருக்கிறதுனால அவரும் தப்பிச்சுக்கிட்டாரு. ஸோ அவரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால ஸோ ஃபேஷியல் ஃபீச்சர் வைஸ் வந்து அவரும் தப்பிச்சுக்கிட்டாரு. ஸோ அவரும் வந்து தப்பாக கிளாஸிஃபை பண்ணல மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளேயரோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்ல தின்னாக ரொம்ப யூனிக்காக தெரியுது. ஸோ மற்ற எல்லாரோட ஃபேஸும் வந்து ஓரளவுக்கு வந்து சிமிலராக இருக்கிறதுனால மாடல் வந்து ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டீட்டெயில் அனாலிசிஸ். இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மற்ற எரர்ஸ் எல்லாம் எப்படி வந்து கம்மி பண்ணுறது. வெறும் அக்யூரசி மட்டுமே நமக்கு வந்து மெஷர் கிடையாது. மற்ற எரர் வச்சு நம்ம வந்து எப்படி மாடலை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் வெக்டாருக்கான லேபு. ஓகே, ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நீங்களும் நிறையா ரன் பண்ணி பாருங்கள். ஸோ சம்டைம்ஸ் ஃப்ளோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் வந்து ஃபேக்ட் எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறது. சரிங்களா? அதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நானே இதெல்லாம் வந்து நிறைய கற்றுட்டு தான் இருக்கேன். ஸோ இதோட சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூரல் நெட்வொர்க். சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் அதை வீடியோ அப்லோட் பண்ணுங்கிறதுனால அதை வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோவையும் விட்டுறேன். ஸோ ஒரே நாளில் உங்களுக்கு 2 வீடியோ வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை பார்த்திருந்து கண்டிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, வணக்கம்.